It's kind of a introduction for Apex programming. So, as always, thanks everyone for joining. I'll like quickly skip the usual slides for the benefit of the time. So, Meena Bhagavatam, programming basics, Apex 101, SQL and SOC, data manipulation. அதாவது நீங்க இந்த அஃபெக்ட் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் டேட்டா பேஸ் மேனிபுலேட் பண்ணலாம். நீங்க யூஸ்வலா வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும், ரைட்? பேக் எண்ட் வந்து என்ன செய்யும், உங்களோட டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணும். ஃப்ரண்ட் எண்ட் என்ன செய்யும், யூஸ் இன்டர்ஃபேஸ், யூஸ் இன்டராக்ஷன்ஸ், வேலிடேஷன்ஸ் அதெல்லாம் வேலை செய்யும். ஸோ அஃபெக்ட்ன்றது யூஸ் பேக் எண்ட். நீங்க மேபி ஒரு சிஸ்டத்துல வந்து ஜாவாவிலேயே நீங்க பேக் எண்ட் செய்யலாம், நோட் ஜிஎஸ்ல வேக்கன் செய்திருக்கலாம், இல்லாட்டி பிஹெச்பியில் வேக்கன் செய்திருக்கலாம். நீங்கள் என்ன டேட்டாபேஸுக்கு வந்து MySQL யூஸ் பண்ணியிருக்கலாம், SQL சர்வர் யூஸ் பண்ணியிருக்கலாம், எனி NoSQL டேட்டாபேஸ் டைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் Salesforceல வந்து நாங்கள் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்றது வந்து அபெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆல்மோஸ்ட் சம்வட் சிமிலர் டு ஜாவா. உங்களுக்கு ஜாவா தெரியும் என்றால் அபெக்ஸ் தெரியும் என்று நீங்கள் அசியூம் பண்ணி கொள்ளலாம். அந்த வெரி ஈஸி டு லேர்ன். ஸோ when I say Apex வந்து ஜாவா மாதிரி என்ற முதலாவது பாயிண்ட் என்ன, சப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இல்ல ப்ரோக்ராமிங் தெரியாதவங்களா எதுவுங்க நான் உங்களுக்கு தனியாக கேட்பேன். நீங்க தானே நீங்க எந்த ஐடி யூனிவர்சிட்டியா இல்லாட்டி? ஓகே, அப்ப தமிழ் ப்ரோக்ராமிங் தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன? ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்பதால் நீங்கள் விளங்கிக் கொள்வது யாது? ஓகே, நான் கேள்விகள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடலாம், டைம் இல்லை. ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங்ன்றது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் மாடல். நாங்கள் சாஃப்ட்வேர் டிசைனில் யூஸ் பண்றது பேசிக்காக வந்து நாங்கள் யூஸ் பண்ற இல்லாட்டி நாங்கள் லாஜிக்கல யூஸ் பண்ற எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸா கன்சிடர் பண்றது. சரியா? அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக லாஜிக்காக கன்சிடர் பண்ணாம அதை வந்து அந்த பேட்டர்ன், டிசைன், டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாடல்ல நாங்கள் திங்க் பண்றதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ an object can be defined as a data fit that unique attributes and behavior. So இந்த ஆப்ஜெக்ட்ல எல்லா ஆப்ஜெக்டும் நாங்க பிஹேவ் பண்ணிக்கலையும், சாரி ஆப்ஜெக்ட்ஸ் இங்க டிஃபைன் பண்ணிக்கலையும் வந்து ரெண்டு விஷயத்தை நாங்க வந்து பார்ப்போம். ஒன்று வந்து அது சம்பந்தமான யூனிக், அதாவது அதுந்த பண்புகள் இல்லாட்டி இயல்புகள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வழக்கமா எல்லாரும் சொல்ற அதே எக்ஸாம்பிள் தான் ரோக். ரோகன்னா என்ன, அதுக்கு ஒரு கலர் இருக்கும், அதுக்கு வால் இருக்கும், அதுக்கு கண் இருக்கும், காது இருக்கும், என்ன கலர், என்ன பிரீடு, ரைட், என்ன பெயர். ஸோ இப்படி அதுக்கு ஒரு சில தன்மைகள் இருக்குன்னு, பண்புகள் இருக்குன்னு, அதை வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம். தென் அது சில ஆக்ஷன்ஸ் இருக்கும், அது ரைட், பிஹேவியர்ஸ். ஆக்ஷன்ஸ் என்ன, நாய் குலைக்கும், நாய் சாப்பிடும், நாய் ஓடும், லைக் அதெல்லாமே வந்து சாரி பிஹேவியர்ஸ். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் என்ன சொல்லி சொன்னால் அந்த அட்ரிபியூட்ஸையும் அந்த பிஹேவியர்ஸையும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் focuses on the objects that developers want to manipulate rather than the logic required to manipulate them. This approach to programming is well suited for software that is large, complex and actively updated on or maintained. இதோட அட்வான்டேஜ் என்ன சொல்லி சொன்னால், நீங்க வந்து காம்ப்ளெக்ஸான விஷயங்களை வந்து சின்ன சின்ன பீசஸா உடைச்சு அதை வந்து ஒரு அதுக்குள்ள ஒரு காம்ப்ளெக்சிட்டியான ஒரு மாடல்ஸை கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு மாடல். சரியா? The first step in object-oriented programming is to collect all the objects a programmer wants to manipulate and identify how they relate to each other. இதுல நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது பிரச்சனை, பேசிக் பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்கு நீங்க டிஃபைன் பண்றது, அதை எப்படி எப்படி ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டன்றதை டிஃபைன் பண்றது. இதுதான் என்னது உங்களோட டேட்டா மாடல். ஸோ திருப்பி திருப்பி நீங்க திருப்பி திருப்பி டேட்டா மாடல். ஒரு சிஸ்டம் செய்றீங்க என்றால் நீங்க முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது உங்களோட ரியல் வேர்ல்ட்ல இருக்கிற விஷயங்களை உங்களோட சிஸ்டத்துல நீங்க எப்படி ரிப்ரசென்ட் பண்ண போறீங்க, அதுக்கிடையில இருக்கிற அந்த கனெக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி இங்க நீங்கள் மாடிஃபை பண்ண போறீங்க, இல்லாட்டி எப்படி இங்க ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. அது டேட்டா மாடலா இருந்தாலும் சரி, உங்களோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃப்ரேம்வொர்க்கா இருந்தாலும் சரி, ரெண்டுமே என்ன அங்கே வந்து கடைசியா. ஸோ எப்பவுமே வந்து ஒரு சிஸ்டம் நீங்க டிசைன் பண்ண படிக்கிறீங்கன்னு சொன்னால் முதலாவது பிசினஸ் லாஜிக்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது என்ன நடக்குது பிசினஸ்ல, டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல, எண்ட் யூசர் தேவைகள் என்ன,
அதை நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் அதை எப்படி நீங்கள் உங்களோட சிஸ்டத்துல ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றது நீங்க டிசைன் பண்ணணும். இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். ஸோ ப்ராசஸ் இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, மெத்தட்ஸ் இருக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல. ரைட். கிளாஸஸ் ஆர் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ் தட் ஆக்ட் ஆஸ் a blueprint இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெத்தட். கிளாஸ் என்ன சொல்லி சொன்னா உங்க ஆப்ஜெக்ட்னா ப்ளூ பிரிண்ட். அதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்லயோ இல்லாட்டி நீங்கள் இந்த மெட்டல்ஸ்லயோ வந்து ஏதாவது விஷயங்கள் செய்றீங்க, நம்ம என்ன செய்வீங்க, ஒரு மோல்டு ஒன்று செய்வீங்க, மண்ணில் செய்வாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வேலை. நீங்க கோயில் கட்ட இதுகள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா இந்த சிலைகளுக்கு சிலைகளில் சில அந்த ஒரே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சிவலிங்கம் படிக்கிறாங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கத்தை மண்ணில் புதைச்சி அந்த டிசைனை எடுத்துட்டு அதுக்குள்ள சீமந்தை வந்து கரைச்சி போட்டு அதை இதுல மோல்டுக்கு ஊத்துறது. ஸோ மோல்டுக்குள்ள அதை வச்சு அதே மாதிரி கார்பன் காப்பி கிரியேட் பண்றது. ஸோ அந்த இனிஷியலா கிரியேட் பண்ற மோல்ட் தான் எங்களோட கிளாஸ். ஸோ அது வந்து ஒரு ப்ளூ மாதிரி செயற்படும். அந்த கிளாஸை வச்சு நீங்க என்ன செய்வீங்க, ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணுவீங்க. அதாவது கிளாஸ் கார்பன் காப்பி தான் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் திங்க் பண்ணலாம். சி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு திங்கிங் தான், பட் பேசிக்கலி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் திங்ஸ் ஒர்க்ஸ். சரியா? இப்போ அடுத்த முதலாவது பெயின், இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் செஷன் இல்ல. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் விளங்கணும் என்றால் நீங்க போய் யூடியூப்ல பார்க்கலாம், இல்ல உங்களுக்கு கொஞ்சம் காசு செலவழிக்க ஆசை என்ன உடமையில பார்க்கலாம். சரியா? எனக்கு பர்சனலி ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் உடமி பிகாஸ் யூடியூப்ல இனஃப் ரிசோர்சஸ் இருக்கு. ரைட். யூடியூப்ல இல்லாதது வேற எங்கேயும் இருக்காதுன்ற அளவுக்கு லேர்னிங்கான ரிசோர்சஸ் யூடியூப்ல இருக்கு. சரியா? உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல டவுட்ஸ் இருக்கு, அதுல இருக்குன்னா அது நீங்க தான் பண்ண வேணும். சரியா? இது வந்து செஷன் பேசிக்கலி. Objects are instances of classes created with specifically defined data. Objects can correspond to real world objects or an abstract entity. When class is defined initially, the description is the only object that is defined. So basically objects என்றது வந்து நான் கிளாஸ்ல இருந்து கிரியேட் பண்ற கார்பன் காப்பீஸ். நான் பேசிக்கலா வந்து ரியல் வேர்ல்ட் என்டிட்டிஸ் தான் ஆப்ஜெக்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டோக்கன் கிளாஸ் இருக்குனால் எங்கள்கிட்ட 5 டோக்கன் இருக்குனால் அந்த அஞ்சு டோக்கனும் தனித்தனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இனிஷியல் ஃப்ரேம் ஒர்க்ன்றது கிளாஸ், அந்த 5 டோக்கையும் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்றது கிரியேட் பண்ண 5 என்டிட்டிஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸ் தட். மெத்தட்ஸ். மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆப்ஜெக்ட்ஸ் கேன், ஆப்ஜெக்ட்ஸ் வந்து perform பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு தானே, அதில் தான் நாங்கள் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். தே ஆர் டிஃபைன் இன்சைட் அ கிளாஸ் தட் டிஸ்கிரைப் த பிஹேவியர்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். Each method contains in-class definitions start with a reference to an instance object. Additionally, the subroutines contained in an object are called instance method. Programmers use methods for reusability or keeping functionality encapsulated inside one object at a time. The நிறைய keywords இருக்கு, ஒன்று நான் சொல்ல போறது இல்லை. மெத்தட்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட்ஸ் செய்யக்கூடிய பிஹேவியர்ஸ். நாங்க மெத்தட்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ரீசன்ஸ் வந்து ரீயூசபிலிட்டி. ஒரு மெத்தட் வந்து ஒரே எக்ஸாம்பிள் ரெண்டும் ஏயும் பியும் கூட்டி சி வருது, அடிஷன் நீங்க 2 நம்பர் கூட்டுங்க என்ன செய்றீங்க, ஓகே ஒரு நம்பர் 2 3 2 3 5 ஒரு பையனுக்கு தெரியும் கூட்டு 2 இதுதான், மல்டிப்ளை பண்றா இதுதான். ரைட். அப்ப இதே மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு ஒரு பேங்க்ல நான் காசு போடுறேன், 5 லட்சம் நான் காசு போடுறேன், 10% இன்ட்ரெஸ்ட் 1 lakh காசு போடுறேன். 5 வருஷம் முடிய என்னோட டோட்டல் அவ்வளவு காசு இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். இதை 3 இன்புட் நீங்க கொடுக்குறீங்க, அந்த இன்புட்டை கொடுக்கல ஒரு அவுட்புட் ஒன்று வரும். ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி ஃபங்க்ஷன் நீங்கள் 5ஆம் ஆண்டுல அட்லீஸ்ட் 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுல இருந்தே படிச்சிருப்பீங்க. x plus y is equal to v whatever. ஏழு படிச்சாக்கள் அதை விட நீங்கள் லைக் கால்குலேஷன் படிச்சிருப்பீங்க. ரைட். அது மாதிரி தான் நீங்க என்ன இங்க கொஞ்சம் கூட லாஜிக்ஸ் இருக்கு, இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும், லூப்ஸ் இருக்கும், ரைட், கேசஸ் இருக்கும். அதெல்லாம் கொண்டது இந்த மெத்தட்ஸ். ஸோ ஒவ்வொரு மெத்தட்ஸும் வந்து ஒரு குட்டி குட்டி லாஜிக்ஸா இருக்கும் பேசிக்கலி. இதுல நிறைய இன்டெப்டான விஷயங்கள் இருக்கு. அகைன் அதெல்லாம் நீங்களே படிச்சுக்கொள்ளுங்க. அத மாதிரி மெயின் இந்த 4 pillars ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லி இருக்கு.
நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த கேள்வி கட்டாயம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க. வாட் ஆர் த ஃபோர் மெயின் பில்லர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதெல்லாம் நான் இங்க இருந்து காய்க்க போறது கிடையாது. நீங்களே லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்களே படிச்சு கொள்ளுங்க. சரியா? ஓகே. ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ் இது காய்க்கக்கூடாது. ஓகே, ஃபார் சேக் ஆஃப் இது டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்டேட் இருக்கும், பிஹேவியர் இருக்கும், ரைட்? ஸ்டேட்ன்றது அது சம்பந்தம் அந்த ஆப்ஜெக்ட விவரிக்கிற சில பண்புகள், பிஹேவியர் என்னென்ன ஆக்ஷன் செய்யும் என்ற விஷயங்கள். சரியா? சோ an object is an instance of class. again objectன்றது ஒரு கிளாஸ் இன்ஸ்டன்ஸ். அந்த கிளாஸ் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாவோ ப்ளூ பிரிண்டாவோ இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸுக்கு. ஸோ வந்து ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிளாஸ் இன்ஸ்டன்ஸா இருக்கும். ஆப்ஜெக்ட் டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அ ரியல் வேர்ல்ட் என்டிட்டி. நீங்க ரியல் வேர்ல்டுல என்ன இருக்கோ அதைத்தான் நீங்க இங்க ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து ஒரு விர்ச்சுவல் பாயிண்ட் வியூல ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. அது டோகா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், அதுக்கு உயிர் இருக்கலாம், உயிர் இல்லாம இருக்கலாம், மற்ற தட் இஸ் மேட்டர். அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரன் டைம் என்டிட்டி. ஆப்ஜெக்ட்ன்றது வந்து ரன் டைம்ல கிரியேட் ஆகி ரன் டைம்லயே ஆகிடும். சரியா? ஆப்ஜெக்ட் இஸ் an entity which has state and behavior. again same thing. The object is from class. அதே விஷயம் தான் வருது. சரியா? So a class is a group of objects which have common properties. It is a template or blueprint from which objects can be created. It is a logical entity. It cannot be physical. So class, okay, எல்லாமே virtual தானே, பிசிக்கலா எதுவுமே இல்லை, ரைட்? எல்லாமே virtualum logicalum தான். ஸோ கிளாஸ்ன்றது வந்து அகைன் ஜாவா வந்து மெயினா இங்க காட்சி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அபெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சம்பட் சிமிலர் டு ஜாவான்றபடியா நாங்கள் ஜாவா காட்சி கொண்டிருக்கிறோம் இதுல. சரியா? கிளாஸ் இன் ஜாவா கேன் கண்டெயின் ஃபீல்ட்ஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ், பிளாக்ஸ், நெஸ்டட் கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேசஸ். ஸோ நீங்கள் ஜாவா வந்து இன்டெப்தா படிக்க போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுல ப்ரோக்ராமிங் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு, சிங்கிள்டன் பேட்டர்ன், அது இதுன்னு நிறைய இருக்கு, இன்டர்ஃபேசஸ் இருக்கு, ரைட்? இன்டர்ஃபேஸ் என்னென்ன திருப்பி கேட்க வைக்கலாம். அதான் சொல்றேன், நீங்க ஜாவா ஒருக்கா படிங்க எல்லாருமே. இதுல யாரும் ஜாவா படிக்கலன்னு சொல்லி சொன்னால் யூடியூப் வீடியோஸ் இனஃப் இருக்கு. ஜாவா அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பெர்ஸ்பெக்டிவ்ல படிவா லேர்ன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கேட்கலாமே எனக்கு கோடிங் தேவையில்லை, சச்சிபிட்ட அடிச்சு தந்தானே. எஸ் ஐ அக்ரி. பட் உங்களுக்கு விளங்குவோம் என்ன நடக்குன்னு சொல்லி, அப்பதான் நீங்கள் டிபக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சச்சிபிடி திடீரெண்டு அந்த மாதிரி மாறிக்காச்சுன்னா என்ன செய்வீங்க? சிக்கலாம். ஸோ சச்சிபிடி நீங்க நம்ப இயலாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு சச்சிபிடி சொல்றது சரியா பிள்ளையாண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். நீங்க சச்சிபிடியை வந்து டைமா வந்து கொஞ்ச நேரத்துல பெரிய வேலையை செய்யறதுக்கு நீங்க சச்சிபிடி யூஸ் பண்ணலாம். சிம்பிள் as that. So basically then class என்ற கீ நேம் இருக்கும், அதுக்கு ஒரு நேம் நீங்க கொடுப்பீங்க. கிளாஸ் பை கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? அது மெத்தட் இருக்கும், ஃபீல்ட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸுக்கு வந்து ஃபீல்டு இருக்கும், மெத்தட் இருக்கும். இதுதான் கிளாஸ் ப்ளூ பிரிண்ட். ஒரு கிளாஸ் என்ற கீவேர்ட், கிளாஸுக்கு நீங்க கொடுக்குற எனி நேம், அது எக்ஸா இருக்கலாம், ஐயா இருக்கலாம், ஏபிசியா இருக்கலாம், இன்னொரு கேர்லி பிராக்கெட், என் கேர்லி பிராக்கெட். அந்த ரெண்டு கேர்லி பிராக்கெட்டுக்கு முடியல உங்களோட ஃபீல்ட்ஸும் மெத்தட்ஸும் வரும். சிம்பிளா. சரியா? மெத்தட்ஸ் என்ன? மெத்தட் இஸ் a of code or collection of statements or a set of code together to perform a certain task or operation. அஞ்சு மூணு டேட்டா இருக்கு. அந்த மூணு டேட்டா வச்சு இன்ட்ரெஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றதுக்கான லாஜிக் என்ன? ஐ திங்க் I summon PRT, ரைட்? I is equal to principal into rate into time. I is equal to PRT. அவன் நீங்க சொன்னால் PRT மூன்றையும் இன்புட்டா எடுத்து மூன்றையும் பெருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐ வரும், இன்ட்ரெஸ்ட் வரும்.
ஸோ அஞ்சு டைம் எண்ட் ஆஃப் டைம் கிடைக்கிறது என்ன பி பிளஸ் ஐ. ஸோ பி பிளஸ் ஐ இன்டூ whatever. ஸோ அந்த லொஜிக்கை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னாலே அதை வந்து நீங்க என்ன செய்வீங்க, மேத்தமெட்டிக்ஸையோ இல்லாட்டி அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸையோ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கோட் புக் கிரியேட் பண்ணுவீங்க. அதுதான் மெத்தட். சிம்பிள் as that. It also provides the easy modification and readability of code just by adding or removing a chunk of code. That is used to achieve the usability of code. We write a method once. You do not require to write code and again and again. For example, இப்போ என்ன பேங்க்ல வந்து 5000 கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு மாசம் முடிவில் எல்லாருமே பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு உங்களுக்கு. என்ன உங்களுக்கு ஒரு மாசம் முடிவில் என்ன நடக்கும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகி உங்களோட பேங்க்கு வந்து அட் ஆகும். அது என்ன நடக்கும், வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து கழிக்கும். சரிதானே? தெரியுமா வித்ஹோல்டிங் டேக்ஸ் எல்லாம்? வேணாம் நான் கழிக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, அதுல இருந்து வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிப்பாங்க. சிம்பிளா செட். இப்போ ஒரு பேங்க் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் மேபி மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்கலாம் ஒரு பேங்க்ல. அப்ப அந்த மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸுக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நீங்க பண்ணணும். ஒரே விஷயத்தை விரும்ப போறீங்க. அப்ப நீங்க செய்றீங்க ஒரு மெத்தட் ஒருக்கா டிஃபைன் பண்றீங்க, பட் மில்லியன் டைம் யூஸ் பண்றீங்க. அதான் மெத்தட்ஸ்ல பியூட்டி. ஏன்னா நம்ம கிரியேட் பண்றோம் ரீயூசபிலிட்டிக்கா, அதாவது ஒரு விஷயத்தை வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மெத்தடா கிரியேட் பண்ணிக்கலாம், நீங்க மெத்தடை கோல் பண்ணினீங்கன்னா சரி. இது நீங்க மெத்தட் அப்படிங்கிற ரீயூசபிலிட்டி இல்லாமல் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனித்தனியாக கம்ப்ளீட் பண்ணி எழுதி கொண்டு போனீங்கன்னா எவ்வளவு லைன் ஆஃப் கோட்ஸ் வரும் உங்களுக்கு? இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட். அதுக்காக நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சோம்னா மெத்தட்ஸை கிரியேட் பண்றது, அந்த மெத்தட்ஸை அப்பப்போ தேவையோ நாங்கள் அதை வந்து யூஸ் பண்றோம். சரியா? ரெண்டு நம்பரை கூட்டுறதுக்கு ஒரு மெத்தட், ரெண்டு நம்பர் பெருக்கிறதுக்கு ஒரு மெத்தட், ஒரு நம்பரா ஈவன் நம்பரா வந்து செக் பண்றதுக்கு ஒரு மெத்தட், ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பர் ஃபேக்டரா கால்குலேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட். இதுல நாங்கள் கூடுதலாக காய்க்கிற மெத்தட்ஸ் எல்லாமே இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல அடிச்ச நிறைய தியரம்ஸ் ஆயிருக்கும், இல்லாட்டி சீரீசஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க நினைக்கலாம் நாங்களே இந்த 10ஆம் ஆண்டுல படிக்கிற மெத்ஸுக்கு என்ன மீனிங், 6ஆம் ஆண்டு படிக்கிற மெத்ஸுக்கு எல்லாம் என்ன மீனிங் என்றால் இதான் மீனிங். இங்க நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ண தவிர டைம் அண்ட் நீங்க அங்க அடிச்சதான் உங்களோட டைம் இந்த திங்கிங் பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணும். எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அந்த சொல்யூஷன் ப்ரொவைடிங் எபிலிட்டி வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து தரும். The method is executed only when we call or invoke it. So நீங்க மெத்தட் கிரியேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அது வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. மெத்தடுக்கு டெஃபினிஷன் ஒன்று இருக்கும், அது மெத்தட் டெஃபினிஷன். அந்த மெத்தட் நீங்க கோல் பண்றேன்னு சொல்லுவோம் நாங்கள், இல்லாட்டி இன்வோக் பண்றேன்னு சொல்லுவோம். நீங்க எப்ப கோல் பண்றீங்களோ இன்வோக் பண்றீங்களோ அப்பதான் அது வேலை செய்யும். சும்மா ஒரு மெத்தட டிஃபைன் பண்ணினதுக்காக அந்த மெத்தட் வேலை செய்ய வேண்டிய இல்லை, வேலை செய்யா. மெத்தட் அங்க இருக்கும், நீங்க கூப்பிடணும், அதாவது வேலை செய்யும். சரியா? The method is declaration provides information about method attributes such as stability, return type, name and arguments. நாங்க ஒரு மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணிக்கல, நாங்க அது சொல்லுவோம் மெத்தட் டிக்ளரேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு மெத்தட் என்னன்றதை நாங்க டிஃபைன் பண்றோம். அதுல டிஃபைன் பண்ணிக்கல 4 முக்கியமான விஷயம் பெறும். ஒன்று விசிபிலிட்டி, அந்த மெத்தடுக்கு யார் யாருக்கு அக்சஸ் இருக்கு என்ற விஷயம். ரெண்டாவது வந்து ரிட்டர்ன் டைப், அதாவது அந்த மெத்தட் வந்து கடைசியா ரன் பண்ணி முடிஞ்ச பிறகு கடைசியா என்ன டேட்டா டைப் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் தரப்போகுது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் கால்குலேஷன்ல என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணும்? நம்பர் மீன்ஸ் டெசிமல். நம்ம நானே ஒற்றை சமத்துல வரும் என்ன டெசிமல். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சு ஃபுல் நேம் தரணும்னு சொல்லி சொன்னால் அது இந்த ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும்? ஸோ ஸ்ட்ரிங்கா இருக்கு. சரி, அப்ப அந்த ரிட்டர்ன் டைப்பை வந்து ஒரு மெத்தட், அப்ப நீங்க ஒரு மெத்தடை பார்த்த உடனே வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இது என்ன டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் மெத்தட் டிக்ளரேஷன். அண்ட் இந்த மெத்தட் வேற நேம் ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் பேருக்கு தானே வரும். கிளாஸுக்கு ஒரு பேர் வைப்பீங்களானே, அது மாதிரி மெத்தடுக்கு மட்டும் பேர் வைப்பீங்க. இந்த கிளாஸுக்கு பேர் கொடுக்குறது, மெத்தடுக்கு பேர் கொடுக்குறது எல்லாம் எப்படி இருக்கணும்? செல்ஃப் எக்ஸ்பிளனரியா இருக்கணும். அதாவது இந்த கிளாஸை பார்த்த உடனே இந்த கிளாஸ் இதுக்குதான் யூஸ் பண்ணி இருப்பாங்க என்றதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மெத்தட் நீங்க பேர் கொடுக்கல, இந்த மெத்தட் இந்த லொஜிக்கத்தான் செய்யுது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மெத்தட் நான் ஆஜன் தானே, அந்த மெத்தட் நீங்க எக்ஸ்ஒய்செட் பேர் கொடுத்தா வேற சின்ன வேலை செய்யாதா? வேலை செய்யும். எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்ஒய்செட் யாருக்கு? உங்களுக்கு.
ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் மெஷினை பார்த்துட்டு என்றாலுமே ஜீரோவும் பண்ணும் தான். அதுக்கு ஜீரோ பண்ண தவிர எதுவுமே தெரியாது. ரைட். நாங்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் ஏபிசி தான் கொடுக்குறோம். ஆனா நான் அன்றைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறேன். எக்ஸசைஸ் பேரை போட்டு போக வேண்டால் ஒரு கிழமை கழிச்சு வந்து கூட நான் வாசிச்சாலும் விளங்காது எனக்கு. ஏன் கட்டாயம் மறந்து போயிடும். நாங்க டீமா வேலை செய்யலாம், நிறைய பேர் வேலை செய்வாங்க. நான் கம்பெனியை விட்டு போகலாம், ஒரு இருந்து அந்த கூட வாசிக்கலாம் என்ன. அந்த நேரத்துல வந்து அது கோட் ரீடபிலிட்டி இருக்காதாங்க, அது கூட வாசிக்கலாம். அவருடைய மெதட்ஸுக்கு எப்படி பேர் கொடுக்கணும் என்றால் அது என்ன செய்யுதுன்றது பேர் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட், ஓ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் லைக் தட். அவங்களுக்கு மெதட் பேரை பார்க்கணும், ஓ இது இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண போகுது. ஸோ அந்த நேம் வந்து கொஞ்சம் நீங்கள் தெளிவா கொடுக்கணும். அடுத்தது ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் சொல்லி சொன்னா அது என்னென்ன இன்புட் எடுக்க போகுது அண்ட் எத்தனை இன்புட் எடுக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல வந்து எத்தனை இன்புட் எங்களுக்கு 3, I = P or T. அந்த இந்த 3 இன்புட்ன்றது ஒரு ஆர்குமெண்ட் பாயிண்ட். அந்த 3 டேட்டா டைப் என்ன, ரைட். இதுல வந்து 3 வந்து நம்பர்ஸ், பிரச்சனை இல்லை. சில சினாரியோஸ் இருக்கலாம், ஒன்று நம்பரா இருக்கும், ஒன்று ஸ்ட்ரிங்கா இருக்கும், ஒன்று லிஸ்டா இருக்கும், டெசிமலா இருக்கும், ஒப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சராகவே இருக்கும். ஸோ தேர் கேன் பி மெனி டைப் ஆஃப் டேட்டாஸ், ரைட். அப்ப அது இந்த ஆர்குமெண்ட்ஸ் நாங்க டிஃபைன் பண்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை அண்ட் அது வந்து டேட்டா டைப் என்ன, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மெத்தட் டிக்ளரேஷன். ஸோ பேசிக்கலி எந்த ஒரு மெத்தட் டிக்ளரேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ பப்ளிக்ன்றது வந்து ஸ்பெசிஃபையர், இவருக்கு ஆக்சஸ் என்ன லெவல்ல இருக்கு, பப்ளிக், பிரைவேட், ஆக்சஸ் மோடிஃபையர்ஸ் இருக்கு உங்கள்கிட்ட. அதே மாதிரி இன்ட் ரிட்டர்ன் டைப், சம் மெத்தட் நேம், parameter list or argument list, integer ab. So இந்த பேசிக்கா வந்து integer டைப்ல வந்து ab என்று 2 ஆர்குமெண்ட் வந்து உள்ள போறோம். அதனால வந்து மெத்தட் ஹெடர் வந்து நாங்க சொல்லுவோம். இந்த இன்வெர்டர் கமா கர்லி பிராக்கெட்ல இருக்கிறது வந்து மெத்தட் சொல்லுவோம். அதாவது அதுக்கெல்லாம் நீங்க ஆக்சுவல் லாஜிக் எழுதுவீங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் a + b ரிட்டர்ன் பண்ண போறேன்னா ரிட்டர்ன் a + b. ஒவ்வொரு மெத்தட்லயும் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் இருக்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து நீங்க என்னத்தை வந்து வெளியீடா கொடுக்குறீங்கன்றது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்பவுமே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் உங்களோட மெத்தட் பொடியில இருக்கும். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ற டேட்டா டைப்பும் நீங்கள் இங்க ஹெடர்ல நீங்க மெஷர்மெண்ட் ரிட்டர்ன் டைப்னு சொல்லி இவரும் ஒரே டேட்டா டைப்பா இருக்கணும். இதுல இண்டிகேட்டர் கொடுத்துட்டு இதுல வந்து ஸ்ட்ரிங் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண இயலாது. அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணி கோடிங் எழுதிங்கன்னா கம்பைல் ஆகாது கோட், ஸோ பண்ண விடாது கோட. அது ஒரு சின்டெக்ஸ் எரர் அது, சரியா? ஸோ நாங்க இந்த உலகத்தையும் சேர்த்து நாங்கள் மெத்தட் ஹெடர்ன்னு சொல்லுவோம். இது வந்து பராமீட்டர் லிஸ்ட். பராமீட்டர் லிஸ்டும் மெத்தட் நேமும் சேர்ந்தது மெத்தட் சிக்னேச்சர், சரியா? மெத்தட் சிக்னேச்சர்ன்றது வந்து அத மெத்தட் சிக்னேச்சர் மீனிங் சொன்னால் ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட் சிக்னேச்சர் வந்து யூனிக். நீங்க இதுல வந்து சம் 2 இண்டிஜர் கொடுத்தீங்கன்னு சொல்லினால் இண்டிஜர் ஏபின்னு கொடுத்தீங்க, இதே மாதிரி சம் இண்டிஜர் ஏபின்னு சொல்லி இன்னொரு மெத்தட் டிக்ளேர் பண்ண இயலாது. அது மெத்தட் சிக்னேச்சர்ன்றது வந்து ஒரு கிளாஸ்ல வந்து யூனிக்கா இருக்கும், சரியா? இன்னொரு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம், அது இன்னொரு வேர்ல்டு. அப்ப நீங்க இன்னொரு கிளாஸ்ல நீங்க கிரியேட் பண்ணலாம், ஒரு கிளாஸ்ல நீங்க மெத்தட் சிக்னேச்சரை வந்து கிரியேட் பண்ண இயலாது. இதனால மெத்தட் ஓவர் ரைடிங், மெத்தட் ஓவர்லோடிங் எல்லாமே இருக்கு. அகைன் நீங்களே படிச்சுக்கொள்ள, அதெல்லாம் கலைக்க வேற இல்லைங்க. இதே 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 நேமோட நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை மாத்தினால் அது மெத்தட் ஓவர் ரைடிங்கா ஓவர்லோடிங்கா, ரைட்? அதை திருப்பி கோல் பண்ணி சூப்பர் ஆர்குமெண்ட் ஆக்கி குரூப் பண்ணா என்ன சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அகைன் அது நீங்கள் ஜாவா பேசிக்ஸ் படிச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? Okay, method signature நான் சொல்லிட்டேன். Every method has a method signature. It is a part of the method declaration. It includes the method name and parameter list. Specifier. Specifier என்றால் access type. அதாவது அந்த மெத்தட வந்து யார் யார் அக்சஸ் பண்ணலாம் என்று நான் சொல்றது, சரியா? பப்ளிக் என்றால் அந்த மெத்தட வந்து எல்லா கிளாஸும் அக்சஸ் பண்ணலாம். அந்த பண்டில்ல இருக்கிற எல்லா கிளாஸஸும் இந்த கிளாஸ் நான் டிக்ளேர் பண்ற கிளாஸும் அக்சஸ் பண்ணலாம், பக்கத்தில் இருக்க இன்னொரு கிளாஸும் அக்சஸ் பண்ணலாம். அது வந்து பப்ளிக். பிரைவேட் என்று போட்டால் அந்த கிளாஸுக்குள்ள மட்டும்தான் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸ் ஏ கிளாஸ் பி என்று இருக்கு.
கிளாஸ் ஏல சம் இருக்கு, அது பப்ளிக்கா இருக்கனால் கிளாஸ் ஏலையும் நீங்க கால் பண்ணலாம், கிளாஸ் பிலையும் கால் பண்ணலாம். அந்த சம்ன்ற மெத்தட் வந்து பிரைவேட்டா இருக்கனால் நீங்க கிளாஸ் ஏல மட்டும்தான் கால் பண்ணலாம், பில கால் பண்ண இயலாது. ப்ரொடெக்டட் வந்து போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா சேம் பேக்கேஜ் இல்லாட்டி சேம் சப் கிளாஸஸ்ல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம், வெளியில யூஸ் பண்ண இயலாது. பப்ளிக் என்றால் எல்லாருக்குமே விசிபிலிட்டி, பிரைவேட் என்றால் சரியான ரெஸ்ட்ரிக்டடான ஒரு விசிபிலிட்டி, ப்ரொடெக்டட் என்றால் இந்த பப்ளிக்கும் பிரைவேட்டும் கொஞ்சம் இடப்பட்ட விசிபிலிட்டி. இதே மாதிரி இன்னொரு இருக்கார் என்றால் எல்லாருக்குமே விசிபிலிட்டி. நீங்கள் ஏபிஐ கிளாஸஸ் எழுத வழிகிட்டீங்கன்னு வெப் கோலாப்ஸ் இருக்கு தானே, வெப் கோலாப்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணிக்கல, அதை வந்து குளோபலா தான் டிஃபைன் பண்ணணும். ஏனென்றால் ஓவர் தி இன்டர்நெட் எல்லாருக்குமே அதுக்கு அக்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து சொல்றது, பட் அது இந்த மூணுக்குள்ள யூஸ் பண்றது இல்ல. அது ஏபிஐ ப்ராசஸ் மட்டும், அது ஒரு ஸ்பெஷல் கேஸ், குளோபலா டிஃபைன் பண்ண வேணும் அதை. ஓகேயா? ஓகே. அடுத்தது வந்து ப்ரீடிஃபைன் மெத்தட். ஸோ மெத்தட்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ், அடுத்தது யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ். ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் சொல்லி சொன்னா என்னன்னா, சில விஷயங்கள் வந்து லைக் அது டிஃபால்ட்டா எல்லாருக்குமே தெரியும் இப்படித்தான், அண்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும். அப்ப இந்த ஜாவா, அட்டெக்ஸ், இந்த லைப்ரரிஸ் எல்லாம் என்ன செய்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், சில ப்ரீடிஃபைன் கிளாஸஸும் ப்ரீடிஃபைன்ஸ் மெத்தட்ஸும் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க அந்த மெத்தட்ஸ் என்ன செய்யலாம்னா டிரெக்டா கோல் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க அந்த மெத்தட் வந்து எழுத தேவையில்லை, அதை வந்து ஆல்ரெடி உங்களோட பண்டில் இல்லாட்டி உங்களோட ரன் டைம் என்விரான்மெண்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும் அது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லென்த் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற கரெக்டர்ஸ் லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும் என்றால் நீங்கள் அதுக்கு ஒரு லாஜிக் எழுத தேவையில்லை. நீங்க போயிட்டு அதை பத்தி தனித்தனி சேனல் உடைச்சு அதை நோட்புக்ல போட்டு அது கடைசியான்னு கண்டுபிடிச்சு ஒரு இன்கிரிமெண்டல போட்டு நீங்கள் ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணலாம், தேவையில்லாத வேலை. லென்த் ஒரு மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஈக்குவலான்னு செக் பண்றது. என்னோட ஸ்ட்ரிங் ஏ இருக்கு, ஸ்ட்ரிங் பி இருக்கு, ஏயும் பியும் ஈக்குவலான்னு செக் பண்றதுக்கு ஆல்ரெடி மெத்தட்ஸ் இருக்கு. எம்பி செக் பண்றதுக்கு, கன்வெர்ட் பண்றதுக்கு, இப்ப ஸ்ட்ரிங்கை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்றது, நம்பரை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றது, இப்படி சொல்லி ப்ரீடிஃபைன் கிளாஸஸ், ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் சொல்லி நிறைய இருக்கு. நீங்க அட்டெக்ஸ் இந்த ப்ரோக்ராமிங் டெவலப்பர் கைடுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள்ட்ட என்னென்ன ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். இந்த டேட் மேனிபுலேஷன்ஸ், ரைட்? டேட்ல இருந்து டேட் டைமுக்கு மாத்துறது, டேட் டைம்ல இருந்து வருஷத்தை மட்டும் எடுக்கிறது, மந்த்தை மட்டும் எடுக்கிறது, டைமை மட்டும் எடுக்கிறது. அது மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் டைம் ஜோனை மென்ஷன் பண்ணி டைமை கன்வெர்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎம்டியில என்ன டைம் என்றால், ஜிஎம்டியில் ஒரு டைம் இருந்துச்சுன்னா ஐஎஸ்டியில் என்ன டைம், இல்லாட்டி ஈஸ்டர்ன் டைம் ஜோன்ல என்ன டைம் கன்வெர்ட் பண்றது. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ப்ரீடிஃபைன்ஸ் ஆன மெத்தட்ஸ் இருக்கும் கூடுதலாம். ஸோ நீங்க எப்பவுமே வந்து ஒரு பிசினஸ் வச்சு டெவலப் பண்ணுறீங்கன்னா ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் இருக்கான்னு யோசிக்கணும். இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு போயிடணும் டேட்டா. ஏன்னு ஒன்றும் டைம் வேஸ்ட் இல்லை எங்களுக்கு. அண்ட் ரீடிஃபைன் மெத்தட்ஸ்ல வந்து பெரும்பாலும் பிள்ளைகள் இருக்காது, அது நிறைய பேர் யூஸ் பண்ணி கேவலமா இருக்கிறது. அப்ப எல்லாம் கண்டுபிடிச்சு திருத்தி இருப்பாங்க. அப்ப இந்த மிஸ்டேக்ஸும் இருக்காது அதுல. நீங்க கிரியேட் பண்றது அதுல சில வேலை வந்து 80% சினாரியோ கிரியேட் செய்யும், 20% சினாரியோ செய்யும். நாங்க அதை எட் கேசஸ் சொல்லுவோம். எட் கேசஸ்க்கு வேலை செய்ய ஞாபகம் சில வேலை அதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், டைம் வேஸ்ட். ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம். சரியா? When we call any of the predefined methods in our program, a series of codes related to the corresponding method runs in the background that is already stored in the library. So இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி லைப்ரரியில இருக்கு, நான் கோட் பண்ணிக்கல. அந்த கோட் அந்த மெத்தடுக்கு என்ன லைப்ரரியில டிஃபைன் பண்ணி இருக்கோம் அது ரன் பண்ணி அதுக்குரிய அவுட்புட் எங்களுக்கு தரும். ஸோ பேக்ரவுண்ட்ல தியரட்டிக்கலி ரன் பண்ண போகுது, பட் யாரோட இந்த கோட் ரன் பண்ண போகுது தான் லைப்ரரி. வந்து யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ், இதான் நாங்க டிஃபைன் பண்ற மெத்தட். அதாவது யூசர் ரெக்யூர்மெண்ட்டுக்காக டிஃபைன் பண்ண மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஃபைன் இவன் ஒரு நம்பர் நம்ம கொடுக்கலாம், அது வந்து ஒரு நம்பரா இவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறது லாஜிக். என்ன செய்யறோம்? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஃபைன் இவன் ஆட். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்டு இருக்கு, அது இப்போதைக்கு மறந்துடுங்க. ஸோ பப்ளிக் வாய்ட் ஸ்டாட்டிக் ப்ராட்டி செய்வது பிரச்சனை இல்லை.
இன்டிஜர் ஒரு நம்பர் வந்து நாங்கள் பராமீட்டரா சாரி ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம். வெளியே என்ன செய்யற மெத்தட்ல வந்து நம்பரை வந்து ரெண்டாவது பிரிச்சு அது இந்த பேட்டர் மிகுதி வந்து கையில் செக் பண்றோம். அப்படி வந்தால் அவர் இவன் அப்படி வரையலை என்றால் அவர் வந்து நாங்கள் சிஸ்டம் ஆஃப் பிரிண்டரிங் பண்றோம். இந்த மெத்தட்ல பாருங்க ரிட்டர்ன் டைப் இல்ல. ஏன் இந்த மெத்தட் எதையுமே ரிட்டர்ன் பண்ண இல்லை. அது புரியுது பட் எதையுமே ரிட்டர்ன் பண்ண இல்லை. அதனால பப்ளிக் வந்து வருது. ஒயிட் மீனிங் வந்து அவர் எதையுமே ரிட்டர்ன் பண்ண மாட்டார். சரியா? ஒயிட் அண்ட் ஒரு மெத்தட் நீங்க டிஃபைன் பண்றீங்களா இருந்தால் அந்த ஒயிட் மெத்தட்ல வந்து ரிட்டர்ன் டைப் இருக்காது. அண்ட் சாரி ஒயிட் அண்ட் ரிட்டர்ன் டைப் பேசிக்கலி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்காது. இதுல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மெத்தட் படியில இல்ல. இது வந்து ஒரு இது இது என்ன அவுட் ஆன் டெக்ஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னா நான் இதை வந்து ஸ்ட்ரிங்கா டிஃபைன் பண்ணியிருப்பேன் நீங்க இதை. அண்ட் இதுல வந்து ரிட்டர்ன் இவன் ரெண்டும் ரிட்டர்ன் அவுட் ரெண்டும் நான் இதுல கொடுத்துருப்பேன். ஸோ இன்னும் உங்களுக்கு இருக்கு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் என்ன நீங்களே இது பண்ணிக்கொள்ளுங்க, வாய்க்க போறது இல்லை. அண்ட் ஸ்டாட்டிக் கிளாஸ் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் என்ன? ஸோ கிளாஸ்ல ஸ்டாட்டிக் கிளாஸ் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்ன்றது ஸ்பெஷல் டைப். அதுக்கான சில ரீசன்ஸ் இருக்கு, அதுக்கான சில மெத்தடாலஜிஸ் லாஜிக்ஸ் இருக்கு. அதையும் அடிச்சு கொள்ளுங்க டைம் எடுத்து. சரியா? ஸோ உடனே படிச்சது அபெக்ஸ் ப்ரோக்ராமிங் இல்லை, உடனே படிச்சது வந்து ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ். அதாவது நீங்க அபெக்ஸுக்கு ப்ரோக்ராமிங் போனாலும் சரி, ஜாவாக்கு ப்ரோக்ராமிங் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு போனாலும் சரி, பொதுவாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நாங்கள் உங்களுக்கு பார்க்குறாங்க. சரியா? இதைத்தான் நாங்கள் என்ன பார்க்க போறோம்? ப்ரோக்ராமிங் பார்க்க போறோம். ஸோ அபெக்ஸ் ப்ரோக்ராமிங்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா அபெக்ஸ் இட்ஸ் a strongly type object oriented programming language that allows developers to execute flow and transaction control statements on Salesforce servers in conjunction with calls to the API. So இதெல்லாம் பார்த்து கொண்டதுங்கன்னா சுத்தம் சிம்பிளா சொன்னோம்னா அபெக்ஸ் வந்து ஜாவா மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் நாங்கள் முதல்ல கதைச்ச மாதிரி டெவலப்பர்ஸ் வந்து அபெக்ஸ்ல வந்து கோடிங்ஸ் எழுதுவாங்க. அதாவது நீங்க என்ன செய்யலாம் சொல்லினா சர்வர்ல வந்து ரன் ஆகுது பேசிக்கா. அண்ட் அதில் நீங்க ஏபிஐ கோடாக்ஸும் மேக் பண்ணலாம் யூசிங் சின்டெக்ஸ் தட் லுக்ஸ் லைக் ஜாவா. ஜாவா மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு இருக்கும். அண்ட் எக்ஸ் லைக் டேட்டாபேஸ் ஸ்டோர் pages. Apex enables developers to add business logic to most system events, including button clicks, related code updates, and visual pages. So, in Apex, usually database manipulation பண்ணலாம் எல்லா பேக்எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி. அண்ட் யூசர் பட்டன் கிளிக்கு என்ன நடக்கணும், டேட்டாபேஸ் என்ன அப்டேட் ஆகணும், இது சம்பந்தமான லாஜிக்ஸ்களை வந்து நீங்க எக்ஸாம் யூஸ் கேஸ் எக்ஸாம்ஸ் சொல்லியிருக்கு. Apex code typically contains many things that you might be familiar with from other programming languages. Organizations may have complex business processes that are unsupported by the existing functionality. In this case, writing components various ways of advanced administrators and developers to build custom functionality. So basically, டே ஒன்ல இருந்து படிச்சு கொண்டிருக்கிற மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸ்ல நிறைய அவுட் ஆஃப் த பாக்ஸ் டூல்ஸ் இருக்கு. ரெண்டு பேர் இருக்கு. முதலாவது ஃப்ளோ, approval process, application rules, validation rules, formula fields, escalation rules, assignment rules, auto response rules அப்படின்னு நிறைய இருக்கும். அது எல்லாத்துலயும் செய்ய முடியாத ஒரு பிரச்சனை வருதுன்னா தான் நீங்க அபெக்ஸ்ல வரும். எடுத்த உடனே அபெக்ஸுக்கு போகக்கூடாது. மேக்சிமம் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல என்னென்ன அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ அதை வச்சு நீங்க அதுகளுக்கு சொல்யூஷன் பண்ண ட்ரை பண்ண வேணும். அதுலயும் ட்ரை பண்ண முடியலை, செய்ய முடியலை என்ற ஒரு நிலைமை வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் அபெக்ஸ்ன்றதுக்குள்ள யோசிக்க வேண்டும். Apex runs entirely on demand on the Lightning platform. Lightning platform என்றது Salesforce பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒன் டிமாண்டா வந்து இந்த அபெக்ஸ் கோட் வந்து ரன் ஆகும். Developers write and serve Apex code to the platform, and end users trigger the execution of the Apex code via the user interface. So basically வந்து ஜாவா கோட் வந்து என்ன செய்வீங்க, நீங்க கோட இதோட லோக்கல்ல சேவ் பண்ணி போட்டு ரன் பண்ணுவீங்க என்ன நார்மலா அந்த ஃபைல கிளாஸ் வந்து கோட் பண்ணி ரன் பண்ணுவீங்க என்ன. இங்க அப்படி இல்லை. இங்க வந்து கோட் நீங்கள் ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ்ல வந்து கோடிங் எழுதுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வர்ல சேல்ஸ்ஃபோர்ஸ் சர்வர்ல தான் இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகும், ரன் டைம்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பேசிக்கலி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் டெவலப்பர் யூஸ் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் இன்டர்நெட் ஃபன் பேக்
இன்டர்நெட் இல்லாம நீங்க எதுவுமே செய்யலாம். நீங்க ஜாவா ப்ரோக்ராமிங் உங்களோட லோக்கல் மிஷின்ல செய்வீங்க, அதுக்கு இன்டர்நெட் தேவையில்லை. ஆனா சேல்ஸ் அப்படி இல்லை. நீங்க எல்லாமே ரியல் டைம்ல நீங்க செய்வீங்க. இன்டர்நெட் உள்ளதான் உங்களோட ப்ரோக்ராமிங்கையும் நீங்க செய்ய வேண்டி இருக்கும். அப்ளிகேஷன் சேவர் இருக்கு, அதுக்குள்ள கம்பைலர் இருக்கு. அப்ப நீங்க வந்து ஒரு கிளாஸ வந்து சேவ் பண்ணிக்கல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், முதல் அபெக்ஸ் கம்பைலர் வந்து அதை வந்து கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்ணி அதுல எதுவும் பிள்ளைகள் இருக்கான்னு பார்க்கும். நான் சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் ரிட்டர்ன் டைப்புக்குரிய கிளாஸ் மெத்தட்ல வந்து நீங்கள் வேறொரு ரெக்கார்ட் டைப் இந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா அது வந்து சின்டெக்ஸ் எரர். அப்படிப்பட்ட ஒரு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணி சேவ் பண்ண போயக்கல இந்த அட்ரஸ் கம்பைலர் என்ன செய்வாருன்னு உங்களுக்கு கம்பைலர் சுத்த வேற. ரைட், அந்த கம்பைலர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் கம்பைல் பண்ணின அட்டெக்ஸ் வந்து டேட்டா ஸ்டோரேஜ்ல வந்து சேவ் ஆகிரும். சரியா? இது வந்து டெவலப் பண்ணிக்க நடக்கிற விஷயங்கள். நீங்க அட்டெக்ஸ் கிளாஸை கிரியேட் பண்றது, அது கம்பைல் ஆகிறது, சேவர்ல சேவ் ஆகிறது, இவ்வளவு வந்து உங்களோட டெவலப்மெண்ட்ல நடக்கிற விஷயம். அதுக்கு பிறகு ஆக்சுவலா யூசர் நீங்க கிரியேட் பண்ண அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குதானே, அதை வந்து உங்களோட யூசர் வந்து அக்சஸ் பண்றாரு, அதை ட்ரிகர் பண்றாருன்னு சொல்லி சொன்னாலுக்கு அதுவும் இன்டர்நெட்ல நடக்க போகுது. அது அபெக்ஸ் ரன் டைம், அதாவது ரன் டைம்ல வந்து ரன் பண்ண போகுது. அபெக்ஸ் கோட் நீங்க எழுதின கோட் வந்து ரன் பண்ண போகுது. அது வந்து அபெக்ஸ் கிளாஸை கிரியேட் பண்ணி அதை வந்து திருப்பி ரன் டைம் கொடுக்கும் டேட்டா ஸ்டோரேஜ். அண்ட் அதுக்கு நீங்க என்னென்ன லாஜிக் எழுதி என்னென்ன நீங்க எக்ஸ்பெக்டட் ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட் பண்ணினீங்களோ அதை வந்து இந்த ரன் டைம் என்ஜின் வந்து கூட என் யூசருக்கு வந்து அவுட்புட்டா கொடுக்கும். ஸோ இது பேசிக்கா வந்து எல்லாமே வந்து சேவெல்லாம் நடக்க போகுது. உங்களோட மிஷின்ல நீங்கள் ஜஸ்ட் ஒரு நீங்க அவ்வளவு செய்ய போறீங்க, அவ்வளவு சிம்பிளா ஸ்டெப். இதுதான் சீன் வந்து அபெக்ஸ் ப்ரோக்ராமிங்ல நடக்கிற விஷயம். ஸோ இதான் என்ன அட்வான்டேஜ் கேட்டால் இது வந்து இன்டிகிரேட்டட், ஈஸி டு யூஸ், டேட்டா ஃபோக்கஸ்ட். அது இந்த ஒன்றா தனித்தனியாக அதை வச்சு காய்ச்சி கொண்டிருக்க போறது இல்லை. சரியா? சரி, ஓகே. இல்லை இன்டிகிரேட்டட் பத்தி மட்டும் கொஞ்சம் கதைப்பம், என்ன கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்க நார்மலா ஜாவாவிலேயோ பிஎஸ்பிலையோ வந்து கோடிங் எழுதினாக்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஎஸ்பியில வந்து கோடிங் எழுதுறீங்கன்னு சொல்லி சொன்னால், லெட்ஸே நீங்கள் எஸ்கியூஎல் சர்வர் இல்லாட்டி மைஎஸ்கியூஎல் வந்து உங்களோட டேட்டா பேஸா யூஸ் பண்றீங்களா இருந்தால், நீங்க நார்மலா பிஎஸ்பியில லாஜிக் எழுதிட்டு போறீங்க, ஏன்னா நார்மல் லாஜிக்ஸ் மெத்தட்ஸ் எழுதி போறீங்க. ஆனா இது டேட்டா பேஸோட நீங்க கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை வருதோ, டேட்டா பேஸ்ல டேட்டா எடுத்து அதுல எதுவும் செக் பண்றது, இல்லாட்டி அதை மேனிபுலேட் பண்ணி அப்டேட் பண்றது, இல்லாட்டி புது டேட்டாவை வந்து கிரியேட் பண்றது. ரைட், லெட்ஸ் நீங்க பிஎஸ்பியில ஃபார்ம் ஒன்று வச்சிருக்கிறீங்க, அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கல புது டேட்டா உங்க டேட்டா பேஸ்ல கிரியேட் ஆக வேணும் என்று வச்சால், இந்த ஃபார்ம் வந்து பிஎஸ்பியில எழுதிடுவீங்க, சிம்பிள் HTML யூஸ் பண்ணி எழுதிடுவீங்க. பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம், ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணுவீங்க. ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணி என்ன செய்யணும், வேலிடேஷன் எல்லாம் முடிஞ்சு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். பிஎஸ்பியும் மைஸ்கியூஎலும் கதைக்க வேணும். நீங்கள் பிஹெச்பியில இருந்து மைஸ்கியூஎலுக்கு டேட்டா பேஸ் கனெக்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. ரைட், அந்த யூஆர்எல் கொடுப்பீங்க, இந்த டேட்டா பேஸ் பேர் கொடுப்பீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். இதெல்லாம் நீங்க கொடுத்து உங்களோட டேட்டா பேஸ் கனெக்ஷனை வந்து செக்யூரா வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் SQL ரிலேட்டடான கோட் எழுதலாம். அண்ட் அது சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். நீங்க அந்த ஓப்பன் பண்ணி அந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலான ப்ரோக்ராமிங் இருக்கிற விஷயம் இதான். டேட்டா பேஸோட நீங்க கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும், தென் முடியும், அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். ரெண்டு வித்தியாசமான சர்வீஸ். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல அந்த பிரச்சனை இல்லை. இந்த கனெக்ஷன் கிரியேட் பண்றது, கனெக்ஷன் க்ளோஸ் பண்றது விளையாட்டே இல்லை. கோடிக்கு அடிச்சுக்கிட்டு போய்க்கோ டிஎம்எஸ் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க அடிச்சுட்டு போவீங்க. ஒரு லைன் ஆஃப் கோட் இன்சர்ட் பண்ண இன்சர்ட், டிலீட் பண்ண டிலீட், அவ்வளவுதான். டேட்டாபேஸ் கனெக்ஷன் கிரியேட் பண்றதோ, டேட்டாபேஸ் பற்றி டெவலப் பண்றதோ எந்த பிரச்சனையும் இங்க இல்லை. ஸோ அதுக்கு நாங்கள் இதை இன்டிகிரேட் சொல்றோம். ஆல்ரெடி சேல்ஸ் ஃபோர்ஸ் அபெக்ஸ் ரன் டைம் சர்வர் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் மெயின் டேட்டாபேஸ் சர்வரோட வந்து இன்டிகிரேட் பண்ணி இருக்கு. அப்ப நீங்க தனியா வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் கிரியேட் பண்ண தேவை இல்லை. ஸோ இன்லைன் SOQL இருக்கட்டும், SOSL இருக்கட்டும், நீங்க எல்லாமே வந்து நீங்கள் இன்லைன்ல வந்து ரன் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகே, நான் முக்கிய பற்றி பெரிய கதைக்கு இல்லை. பட் மெயினா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் என்ற விளையாட்டு இங்க இல்லை. ஓகேயா? அகைன் இது வந்து ஃபர்ஸ்ட் மல்டி டெனன்ட் ஆனது, ஈஸி டு ட்ரஸ்ட் பர்சன் பத்தி எல்லாம் தனித்தனியா கதைக்க தேவையில்லை. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள். நீங்கள் கிளாஸ்லயோ மெத்தட்லயோ நீங்கள்
மற்ற ப்ரோக்ராமிங் தொடைக்குள்ள நீங்க முதலாவதா படிக்கிற விஷயமே டேட்டா டைப், ரைட்? ஸோ சேல்ஸ்லையும் டேட்டா டைப் என்ன, நீங்க கிரியேட் பண்ண டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டா டிஃபைன் பண்ணுறது. ஸோ சேல்ஸ்லையும் சில டேட்டா டைப்ஸ் இருக்கு. இங்க வந்து டேட்டா டைப்ஸ் இருக்கிறவங்கள்ட்ட இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஐடி, டபுள், இது எல்லாமே வந்து டேட்டா டைப்ஸ். உங்களுக்கு நார்மலா எல்லாமே தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு வித்தியாசமானாலும் ஐடி என்பது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஐடி என்பது ஐடி. நீங்கள் ஆப்ஜெக்ட் மாடல்ல படிச்சிருப்பீங்க. எல்லா ரெக்கார்டுக்கும் ஒரு சேல்ஸ் ஐடி 15 ஜிட் 15 லென்த்ல ஒரு அல்பா நியூமரிக் வேல்யூ ஒன்று இருக்கும். அது யூனிக்கான ஒரு வேல்யூ. அதுதான் இந்த ஐடி. அது ஒரு டேட்டா டைப் சேல்ஸ் மோஷன். இது கொஞ்சம் வித்தியாசம் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை விட. அடுத்தது வந்து கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன்ஸ் என்று பார்த்தோம்னு சொன்னால் அரே. அரே தெரியுமா உங்களுக்கு? அரே தெரியாதார்கள் ப்ளீஸ் தவிர அரே தெரியுமா? அரேண்டா என்ன? ஒரு விஷயம் செட் ஆயிருக்கு, ரைட்? இப்ப ஒரு தனி டேட்டா இருந்தால் அது சிங்கிள் டேட்டா, அதுவே இருந்துச்சுன்னா அது அரே. அப்ப வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அதாவது ஒரு சேம் டைப் கூட்டம் தான் அரே. நார்மலா நீங்க அரே தெரியும். அரே அரே இருக்கும், அரேக்கு இண்டெக்ஸ் இருக்கும், சைவர்ல ஸ்டார்ட் பண்ணும் இண்டெக்ஸ் எல்லாம். அது அந்த உங்களுக்கு அது இங்கேயும் தெளிவாகும். நாங்க இங்க அரேன்னு டிரெக்டா யூஸ் பண்ணாம என்ன செய்ய போறோம் என்றால் 3 பேரை வந்து நாங்க வச்சிருக்கிறோம். லிஸ்ட், செட், மேப். இதுல லிஸ்டுக்கும் லிஸ்டும் செட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எஸ், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கும். அதுக்குள்ள லிஸ்ட் வந்து ஓர்டர் கலெக்ஷன், அதாவது ஒரு ஓர்டர்ல டேட்டா இருக்கும். இந்த ஓர்டர்ல தான் டேட்டா இருக்குன்னு நீங்க கன்ஃபார்மா சொல்லலாம். முதலாவது நீங்கள் ஒரு லிஸ்டுக்குள்ள டேட்டா போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது முதலாவது நீங்க இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அது வந்து ordered லிஸ்டா இருக்கும். List element can be of any data types, primitive types, collections or subjects, user defined types and built-in apex type. நீங்க apex கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கிளாஸையும் லிஸ்டா வச்சிருக்கலாம். சரியா? செட்ஸ் வந்து செட் இஸ் an unloaded collection elements that do not contain any duplicates. அடுத்த விஷயம் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து லிஸ்டுக்கு வந்து டூப்ளிகேட் இருக்கும். அதாவது ஒரே டேட்டாவை நீங்க 2 தடவை வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து டூப்ளிகேட் வச்சிருக்கும். ஆனால் செட்ல வந்து நீங்க டூப்ளிகேட் வச்சிருக்கீங்க, அது ஒரு டேட்டா ஒருக்கா தான் இருக்கலாம். சரியா? அப்ப உங்களுக்கு டூப்ளிகேட் வரக்கூடிய சினாரியோ வேணுமா வேணாமான்றதை வச்சு நீங்க செட் யூஸ் பண்ணணுமா லிஸ்ட் யூஸ் பண்ணணுமான்றத டிசைட் பண்ண வேணும். மெட்ன்றது யார் என்றால் கீ வேல்யூ யார். சரியா? கீ வேல்யூ பேர் என்றால் நீங்கள் இந்த வேல்யூவுக்கு இன்ன பேர் என்று வச்சு அப்ப நீங்க அந்த ஒரு பேர் வைக்கிறீங்கள் தானே, அந்த பேரை யூஸ் பண்றது மூலமா அந்த வேல்யூ வந்து அக்சஸ் பண்ணலாம். நீங்க செட்டிலேயோ லிஸ்டிலேயோ ஒரு எலிமெண்ட் அக்சஸ் பண்றதா இருந்தால் அது இந்த இண்டெக்ஸை வச்சுதான் நீங்க அக்சஸ் பண்ணலாம். அது எத்தனையாவது இண்டெக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லாட்டி அக்சஸ் பண்ண இயலாது. ஆனால் மெட்சண்டு வரைக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஓகே இவருக்கு நான் இன்னும் பேர் கொடுத்தனான் என்று தெரியும். அந்த பேரை கூப்பிட்டு அந்த டேட்டாவை நீங்க அக்சஸ் பண்ணலாம். விளங்குதா? விளங்காடு சொல்ல உதவி செஞ்சிருக்கா? விளங்குதா? திருப்பி நாங்கள் தேவையில்லை. ஓகே, அடுத்தது வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்க கோட் வந்து என்ன மாதிரி என்ன ஓர்டர்ல ரன் பண்ண வேணும், என்னென்ன நேரத்துல என்னென்ன கோட் ரன் பண்ணணும், என்னென்ன நேரத்துல என்னென்ன கோட் ரன் பண்ணக்கூடாது, எந்த கோட் தேவை தேவை ரன் பண்ண வேணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் அந்த எக்ஸிகியூஷன் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ற விஷயங்களை தான் நாங்கள் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க.
இதுல ரெண்டு முக்கியமான இருக்காங்க. ஒன்று வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அதாவது இதுவா இருந்தால் இது நடக்கணும், இதுவா இல்லாட்டி இது நடக்கணும். நான் போன முறையும் சொன்னாங்க, இந்த ஃப்ளோல தான் பார்க்கலாம் ஞாபகம், டிசிஷன் எலிமெண்ட்டுக்கு வச்சு யூஸ் பண்ணோம்னு. 50க்கு மேல இருந்தா பாஸ், 50க்கு இருந்தா ஃபெயில். இஃப் கண்டிஷன் சூடோ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அட்லீஸ்ட் ஓஎல் ஐடி, ஓஎல் ஐடி இருக்கா, ஏல கிட் இருக்கு எல்லாரும். ஏஎல் கிட் படிச்சீங்க இல்ல, ஏஎல் கிட்லயாவது நீங்க அந்த சூடோ படிச்சிருப்பீங்களா இஃப் கண்டிஷனுக்கு. அது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஸ்விட்ச் கேஸ் சொல்லி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது கிட்டத்தட்ட இஃப் எல்ஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அதுவும் எங்கள்கிட்ட இது எல்லாமே வந்து அந்த கோட் வந்து எப்ப ரன் ஆகணும் எப்ப ரன் ஆகக்கூடாதுன்னு டிசைட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க கண்டிஷன். அதாவது நீங்க ஏதாவது ஒரு கண்டிஷனை வச்சு இது நடக்கணும் இது நடக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுவீங்க, ரைட்? இல்லாட்டி இந்த கண்டிஷன் ஆயிருக்க இவருக்கு இன்ன வேல்யூ, இன்ன கண்டிஷன் ஆயிருக்க இவருக்கு இன்ன வேல்யூ பண்ணி எடுத்து பண்ணுவீங்க. அது வந்து கண்டிஷன் ஸ்டேட். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட், சாரி லூப்ஸ். ரெண்டாவது வந்து லூப்ஸ். லூப்ஸ் வந்து என்ன? ரெப்பிட்டிஷன். அதாவது ஒரே விஷயம் திருப்பி திருப்பி நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் தானே, ஒரு பேங்க்ல 5 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தால் அந்த 5 மில்லியன் கஸ்டமர்ஸுக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். 5 மில்லியன் தரம் அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ற மெத்தட கால் பண்ணுவீங்க. அப்ப நீங்க அதை 5 மில்லியன் தரம் அந்த மெத்தட கால் பண்றது நல்லமா, ஒரு லூப் கிரியேட் பண்ணி போட்டு ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதுறது நல்லமா, லூப் யூஸ் பண்றதா எல்லாமே. லூப்புக்குள்ள நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் இந்த லூப்ல என்ன நடக்க வேணும், இந்த லூப்ல என்ட்ரி கண்டிஷன் என்ன, இந்த லூப்ல எக்ஸிட் கண்டிஷன் என்ன நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. அதான் loop. சரியா? லூப்ல 3 வகையான லூப் இருக்கு, நாம பார்த்தனால பை லூப், பை லூப், பை லூப். நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, லூப் படி போன ஃப்ளோல வச்சு வடிவா காய்ச்சிருந்தேன் எல்லாம். சரி, இதுதான் எங்களோட அடிஷனல் ஃப்ளோ. உங்க எல்லாருக்குமே கூடுதலா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃப்ளோ வந்து மூணாவது இருக்கும். ஒரு யூனிட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பீங்களா, அது எப்ப இது துவங்கணும், துவங்க என்ன நடக்கணும்னு கொடுப்பீங்க. எக்ஸிட் கண்டிஷன் கொடுப்பீங்க, எப்ப இந்த லூப் வந்து பிரேக் ஆகணும்ன்றது கொடுப்பீங்க. அடுத்தது இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. அண்ட் இதுக்குள்ள லூப்புல என்ன நடக்கணும்னு கொடுப்பீங்க. இதெல்லாம் நோங்களான அடிஷனல் ஃப்ளோ. நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்துருப்பீங்க, ஜாவாவில் பார்த்துருப்பீங்க, பிஹெச்பியில பார்த்துருப்பீங்க. அடிஷனல். ஆனா என்னோட சேல்ஸ் பர்சன்ல வந்து வித்தியாசமான பொறுப்பு இது, ரைட்? அதனால லிஸ்ட் செட் ஐட்ரேஷன் ஃபாலோ பண்ணி சொல்றோம் நாங்கள். நீங்க ஒரு லிஸ்டையோ இல்லாட்டி ஒரு செட்டையோ இவன் ஒரு கூட நீங்க யூஸ் பண்ணலாம், ரைட்? வேரியபிள் எந்த லிஸ்ட் நீங்கள் லூப் பண்ண போறீங்க அண்ட் என்ன செய்ய போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டா நம்பர் தெரிஞ்சிருக்கணும். இப்ப என்னட்ட 5 மில்லியன் கஸ்டமர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நான் என்ன செய்யலாம்? இனிட் ஸ்டேட்மெண்டா இன்டிஜர் i is equal to 0. எக்ஸிட் கண்டிஷனா i is less than 5 million. இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் i plus plus. என்ன செய்யும்? i வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணும், கோட் பிளாக்குள்ள போய் என்ன செய்யும்? முதலாவது கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். வந்து i பிளஸ் பிளஸ் வந்து i வந்து 2 ஆகும், ரெண்டாவது கஸ்டமர் 3 ஆகும், 4 ஆகும், எப்படி போய் கொண்டே இருக்கும். 5 மில்லியன் வந்த உடனே 5 மில்லியனுக்கு உள்ளுக்கு போகும். 5 மில்லியன் 1 லெஸ் தேன் 5 மில்லியன் 4 சொல்லி அந்த லூப் வந்து பிரேக் ஆகி 5 மில்லியன் தரம் கால்குலேட் பண்ணும். இது உங்களுக்கு எப்ப நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம்? உங்கள்ட்ட எத்தனை கஸ்டமர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதை நீங்க யூஸ் பண்ணலாம். தெரியாட்டி கேட்கிறா நீங்கள் லென்த் போட்டா சரிதானே? எஸ் ஐ நோ. அது நீங்கள் ஐ இஸ் லெஸ் தேன் 5 மில்லியன் போடாம ஐ இஸ் லெஸ் தேன் உங்களோட லென்த் போட்டீங்கன்னா நிறைய பேர். ஆனா இந்த ரெண்டாவது ஃபாலோ பேக் என்ன ஒரு அட்வான்டேஜ் தருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த லிஸ்டின் பேரையோ இல்லாட்டி செட்டின் பேரையோ நீங்க டிரெக்டா கால் பண்ணிக்கல, அதுக்குள்ள எத்தனை இருக்கோ அத்தனை தரம் ரன் பண்ணும். 1 இருந்தா ரன் பண்ணும், 1 இல்லாட்டி ரன் பண்ணாது, 10 இருந்தா 10 ரன் பண்ணும், 100 இருந்தா 100 ரன் பண்ணும், மில்லியன் இருந்தா மில்லியன் ரன் பண்ணும். ஸோ ஒரு லிஸ்டோ செட்டோ உங்கள்கிட்ட இருக்கு, அந்த லிஸ்டுக்கோ செட்டுக்கோ இருக்கிற டேட்டா அவ்வளவுத்துக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று பில்ட் பண்ணணும், லொஜிக் ஒன்று ரன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள்
இந்த ஃபோன் இப்போ நீங்க யூஸ் பண்ணலாம். சரி, இது வந்து ஒரு ஸ்பெஷல் சரியா? இத இருக்கட்டும். இவரை மறந்துங்க இப்போ. எஸ்எஸ்கியூ நாங்க இன்னும் பார்க்கல தானே. எஸ்எஸ்கியூஎல் குவேரி இன்னும் பார்க்கல. ஆனா பிறகு பார்ப்போம். இப்ப நாங்க எஸ்எஸ்கியூ பார்க்க போறோம். காய்ச்சல் எல்லாம் விளங்கிச்சா? அப்ப உள்ள காய்ச்சல் விளங்கிச்சா? எல்லார்ட்டையும் டைலட் இருக்கு தானே. நீங்க இப்ப எல்லாம் என்ன செய்வீங்கன்னா டைலட் ஓபன் பண்ணுவீங்க. டைலட் ஓபன் பண்ணி அபெக்ஸ் சர்ச் பண்ணுவீங்க போயிட்டு. ரைட், அபெக்ஸ் சர்ச் பண்ணிக்கல. அபெக்ஸ் சர்ச் பண்ணிட்டு ஃபில்டர் இருக்குதானே, ஃபில்டர் செக்ஷன். சாரி, இவங்களுக்கு தேவை இதை க்ளோஸ் பண்ணலாம். ஃபில்டர் செக்ஷன்ல போய் சர்ச் பண்ணுங்க. அபெக்ஸ் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி ஃபில்டர் செக்ஷன்ல வந்து கண்டென்ட் டைப்புக்கு வந்து ப்ரொஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. அபெக்ஸ் சர்ச் பண்ணிட்டு கண்டென்ட் செக்ஷன்ல வந்து கண்டென்ட் செக்ஷன்ல வந்து ப்ரொஜெக்ட் செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்க சொன்னால் உங்களுக்கு இப்படி சில எனக்கு வந்திருக்கு. பேசிக்கலி இதுல வந்து 2 முக்கியமான ப்ரொஜெக்ட் இருக்கு. ஒன்று வந்து குவிக் ஸ்டார்ட் அபெக்ஸ், ரெண்டாவது வந்து குவிக் ஸ்டார்ட் அபெக்ஸ் கோடிங் ஃபார் அட்மின்ஸ். சரியா? நீங்க செய்ய வேண்டியது குவிக் ஸ்டார்ட் அபெக்ஸ் என்றதை நீங்க செய்ய வேணும். 5, 10, 15, 20 நிமிஷம் தான் வேலை. உங்களுக்கு ப்ரொஜெக்ட்ல எல்லாமே வந்து அப்படியே பாலப்படத்தை வச்சு திட்டுற மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி இருப்பாங்க. நீங்கள் நான் உங்களுக்கு கோடி கதைக்கல. ரைட், அது எதுவுமே நாங்கள் கதைக்கல. டெவலப்பர் கன்சோல் எப்படி ஓட்டு நாங்கள் ஆச்சுனா தானே முந்தி டெவலப்பர் கன்சோல் எங்க போய் ஓப்பன் பண்ணணும்னு தெரியும். அதுக்கு பிறகு தேவையான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இதுல அவங்க பிளாவரியா போட்டிருப்பாங்க. நீங்க இதுல போயிட்டு 1வது செக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வடிவா எழுதியிருப்பாங்க எப்படி டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்றது. ரைட், எங்க டெவலப்பர் கன்சோல் எப்படி ஓப்பன் பண்றது, அங்க எங்க போய் கிளாஸை கிரியேட் பண்றதுன்றத தெளிவா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 4 சப்செக்ஷன் இருக்கு. அந்த 4 சப்செக்ஷனையும் கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணினார்கள், கம்ப்ளீட் பண்ணாதாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா SOQL, Salesforce ஆப்ஜெக்ட் குவெரி லாங்குவேஜ். உங்களால இங்க வந்து SQL நம்புறேன். SQL மாதிரி தான் SOQL. அது வந்து SOQL, இது வந்து SOQL. You can use the SOQL to search your organization Salesforce data or specific information. அப்படி நாங்க டேபிள்ஸ் இருக்கும், இங்க ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அங்க அப்படி காலம்ஸ் இருக்கும், இங்க அப்படி ஃபீல்ட்ஸ் இருக்கு, அங்க அப்படி ரோஸ் இருக்கும், இங்க அப்படி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ரைட், அதெல்லாம் கிளியர் தான் எல்லாருக்கும். திருப்பி அதெல்லாம் நீங்க 2 பேரும் கொஞ்சம் எப்படி நீங்க நார்மலா SQL query எழுதுவீங்களோ அதே சின்டெக்ஸ் தான் இங்கேயும். செலக்ட், அங்க வந்து நீங்க காலம்ஸ் நேம் போடுவீங்க. செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், டேபிள் நேம் கொடுப்பீங்க. ரைட், கண்டிஷன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ இங்கேயும் அதே தான். இங்க நாங்கள் காலம்ஸ், ஸோ ஃபீல்ட்ஸ், டேபிள்ஸ், ஆப்ஜெக்ட், ஸோ ஆப்ஜெக்ட் நேம், இங்காலி கண்டிஷன்ஸ். அது இங்க ஆர்டர் போடலாம், குரூப் பை போடலாம், லிமிட் போடலாம். அங்காலே அந்த ஆப்ஷனல் விஷயங்கள் இருக்கு. இது வியாக்ரோஸே வந்து ஆப்ஷனல் தான். வியாக்ரோஸ் கட்டாயம் போட வேண்டியில்ல, இருந்தா போடும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் லொக்கேட்டட் பண்ணி எல்லா சேல்ஸ் அக்கௌண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குமே. அப்ப செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃப்ரம் அக்கௌண்ட். இது வந்து ஒரு குவெரி. கண்டிஷன் உங்களுக்கு என்ன சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனுவல் கண்டென்ட் கிரியேட் 5 மில்லியன். ரைட், நீங்க அப்படி போடலாம். இதுதான் பேசிக்கான சின்டெக்ஸ். வெரி சிம்பிள். நீங்க SQL பாக்குற இல்ல SQL யூஸ் பண்ற அதே சின்டெக்ஸ் தான். ஒரு வித்தியாசம் செலக்ட் யூஸ் பண்ணிடாது. SQL வந்து செலக்ட் ஸ்டார்னு போட்டா எல்லா ஃபீல்ட்ஸையும் திறந்தானே, இங்க அது வேலை செய்யாது. நீங்க எக்ஸ்பிளிசிட்டா உங்களுக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ, என்னென்ன காலம் மீன்ஸ் என்னென்ன ஃபீல்ட்ஸ் டேட்டா வேணுமோ நீங்க அதை மென்ஷன் பண்ண வேணும். அது பெரிய டிஃபரெண்ட் அதுக்கும் இருக்கு.
So use SOQL when you know which object a data resides in and you want to உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற டேட்டா எந்த ஆப்ஜெக்ட்ல இருக்குன்னு தெரிஞ்சா தான் நீங்க டேட்டா மேனிபுலேஷன் அதாவது சொல்லி ரிட்ரீவல் வந்து பண்ணலாம் நீங்கள் retrieve data from a single object or multiple objects that are related to one. ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நீங்க டேட்டா எடுக்கலாம். நாங்கள் அது ரிலேஷன்ஷிப் நாங்கள் இந்த லுக் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் மாஸ்டர் டேட்டா ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குதானே அதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ல இருந்து டேட்டா எடுக்கலாம். பட் அது நாங்கள் பிறகு வருவோம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தட் மீட் கிரைட்டீரியா. ஒரு கவுண்ட் உங்களுக்கு வரும் ஒரு கிரைட்டீரியா இருக்கு அது இந்த கவுண்ட் மட்டும் டேட்டா தேவையில்லை ஜஸ்ட் நம்பர் மட்டும் கவுண்டை கண்டுபிடிக்க நீங்க யூஸ் பண்ணலாம். அது வந்து ஸ்டோர் ரிசல்ட்ஸ் as part of the query. நீங்க ஒரு query ரன் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்றது அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் நம்பர் டேட் ஓ செக் ஃபீல்ட்ஸ். நீங்க இந்த ஃபீல்ட்ஸ்ல இருந்து நீங்க டேட்டா வந்து query பண்ணலாம். இதுல வந்து இந்த ஏரியாவோட டேட்டா டைப் ஞாபகம் இருக்கா? அந்த டெக்ஸ்ட் ஏரியா ஃபீல்ட் வந்து நீங்க query பண்ணிடலாம். ஸோ அந்த என்னென்ன டைப் ஆஃப் ஃபீல்ட்ஸ் நீங்க query பண்ணலாம்ன்றதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல. சரியா? அதே மாதிரி மல்டி செலக்ட் குவிக் டெஸ்ட்க்கு பிரச்சனை வருமான்னு நான் நினைக்கிறேன். பட் ஞாபகம் இல்லை எனக்கு மைண்ட்ல பட் அப்படி சில சில ஃபீல்ட்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து குயரி பண்ண இயலாது. நீங்க அந்த ஃபீல்ட்ஸை வந்து லோன் ஏரியா கட்டாயம் நீங்க குயரி பண்ணவே இயலாது. பெரிய ஸ்ட்ரிங் இல்லாது. ஸோ அதை நீங்க குயரி பண்ண இயலாது. குயரி பண்ண இயலாது இந்த சென்ஸ் வியாக்னோஸ்ல போட இயலாது. பேசிக்கா தட்ஸ் இட். நீங்க செலக்ட் குயரியில போடலாம். வியாக்னோஸ்ல கண்டிஷனா போட இயலாது. நீங்க அதான் சொல்ல வர. ஸோ நான் சொன்னதான் ஸ்பெஷல் டைப் லூப் பண்ணிருக்குன்னு சொல்லி இதான் அந்த ஸ்பெஷல் டைப் லூப். நார்மல் செட்ஸ்ல வந்து டிஃபைன் டைப்ல நீங்க செட்டை கிரியேட் பண்ணி ப்ரோக்ராம் ரன் டைம்ல அந்த செட்டை வந்து நீங்க அந்த குயரிக்கு யூஸ் சாரி அந்த ஃபோர் லூப்புக்கு யூஸ் பண்றது ஒரு டைப். லெட்ஸே நீங்க டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி அந்த ரிட்ரீவா வார டேட்டா எல்லாத்துக்கும் நீங்க ஒரு ஆப்ரேஷனோ இல்லாட்டி லாஜிக்கோ ரன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நீங்க டிரெக்டா அந்த எஸ்ஓக்யூஎல் குவேரியை வந்து நீங்க அதுல கோட் பண்ணலாம். ஸோ அந்த எஸ்ஓக்யூஎல் குவேரியில மென்ஷன் பண்ணுவீங்க. அந்த எஸ்ஓக்யூஎல் குவேரியில என்ன டேட்டா ரிட்டர்ன் ஆகுதோ அவ்வளவுக்கும் இந்த ஃபோர் லூப் வந்து ரன் ஆகும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஃபோர் லூப். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ பிளாக்பாக்ஸ்ல வந்து நீங்க கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். லைக் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் ஈக்குவல், லெஸ் தென் ஈக்குவல், லைக்ன்றது வந்து ஸ்ட்ரிங் கம்பேரிசன் யூஸ் பண்றது. லைக் நீங்க யூஸ் பண்ணிக்கல வந்து பெர்சன்டேஜ் சைன் யூஸ் பண்ணுவீங்க. ரைட், பெர்சன்டேஜ் சைன் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணீங்க. வைல்ட் கார்டு தான் சொல்லுவோம். அதை வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ். அதுல ரெண்டு வைல்ட் கார்டு கேரக்டர் இருக்கு பாருங்க. பெர்சன்டேஜும் இருக்கு, அண்டர்ஸ்கோரும் இருக்கு. அது ரெண்டுமே வைல்ட் கார்ட்ஸ். இந்த கடைசி லைக்ல கடைசி இருக்கு பாருங்க. The percentage wildcard matches 0 or more characters. அதே நேரம் அண்டர்ஸ்கோர் வந்து மேட்சஸ் எக்ஸாக்ட்லி 1 கேரக்டர். நீங்க ஒரு எழுத்துல துவங்குற ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்பெசிபிக் எழுத்துல துவங்குற மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த வயல் கார்ட்ஸை யூஸ் பண்ணி லைக்கை யூஸ் பண்ணி குயரி எழுதலாம். சரியா? ஸோ இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது வியாக்னோஸ்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். அதே மாதிரி அரித்மெட்டிக் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணலாம். லைக் அண்ட் மல்டிபிள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி இது ரெண்டும் இருக்கிற ரெக்கார்ட் மட்டும்தான், இல்லாட்டி இதுவும் இருக்கிற இது இல்லாட்டி இது ஓர் கண்டிஷன்ஸ். நார்மலா நாங்கள் லாஜிக்கல் கேட்ஸ் இருக்கு தானே, அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணி நீங்கள் கூறி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் விட்டுப்பட்டிருக்கு, அன்ஃபார்ச்சுனேட்லி விட்டுப்பட்டிருக்கு. ஸோ பட் நீங்கள் அண்ட் ஓர் ரெண்டு மல்டிபிள் இதுவும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். திங்ஸ் ஷுட் பி ஃபைன். ஸோ இது வந்து பேசிக்கான எஸ்ஓக்யூஎல் குவெரி. ஸோ எஸ்ஓக்யூஎல் குவெரி கொஞ்சம் இந்த படினா ரிமோட் காட்டிட்டு ரிலேஷன்ஷிப்புக்கு போறேன். நீங்க குவெரி வந்து நார்மலா குவெரி எடிட் பண்ற கிராஃப் I will open a playground. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணுவீங்க. டெவலப்பர் கன்சோல்ல வந்து
டெவலப் கன்சோல் இருக்கும். டெவலப் கன்சோலுக்கு நீங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னால் query எடிட்டர் கேட்பாங்க. 4வது லாக்ஸ், டெஸ்ட், செக் பாயிண்ட்ஸ், query எடிட்டர். இந்த query எடிட்டர்ல போய் நீங்க இந்த பாருங்க, enter SOQL or SOSL query, select columns from type where predicates or find in. ஸோ இதுல வந்து நீங்க query எழுதலாம். இதுல query எடுத்து ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரன் பண்ணி டேட்டா வரும். பட் கொஞ்சம் கஷ்டம் இல்லை query எழுதுறது. இதை விட ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட் அதான் கூட சேல்ஸ்ஃபோர்ஸ் இன்ஸ்பிரிட். ஏதாவது சேல்ஸ்ஃபோர்ஸ் இன்ஸ்பிரிட் டவுன்லோட் பண்ணினீங்களா? உங்களோட எக்ஸ்டென்ஷன் போட்டுனீங்களா? பண்ணுவீங்களா? இந்த அதிகாரி இந்த இவர்லாம் இவரை கிளிக் பண்ணிட்டு டேட்டா எக்ஸ்போர்ட் வரலானே, இவரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வருவார். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு query எடிட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் என்றால் உங்களுக்கு அது சஜஷன் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், செலக்ட் செலக்ட் ஐடி ஃப்ரம் போட்டோட நேம் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஒப்ஜெக்டும் சஜெக்ட் பண்ணும். கீழே பாருங்க, இதுல ஒப்ஜெக்ட் சஜஷன்ஸ் வந்து காட்டுது. எனக்கு அக்கௌண்ட் தேவை, என்ன அக்கௌண்ட். இங்க பாருங்க, அது மிச்ச ஃபீல்ட்ஸ் வந்து அது சஜஸ்ட் பண்ணுது. என்னென்ன ஃபீல்ட் இந்த அக்கௌண்ட்ல இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுது பாருங்க. அப்போ உங்களுக்கு ஐடியை தவிர வேற எதுவும் ஃபீல்ட்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னா கமா போட்டுட்டு நீங்க செலக்ட் பண்ணலாம். அக்கௌண்ட் நம்பர் கமா, annual ரெவென்யூ கமா, பில்டிங் அட்ரஸ் கமா. இதுவே நீங்க இந்த டெவலப்பர் கன்சோல்ல போனீங்கன்னா நீங்க எல்லாம் வடிவா எழுதணும். ஒரு எழுத்துப்படியும் விடாமல் வடிவா எழுதும். அப்ப இது ஈஸி, அதான் ஈஸி என்ன. அப்ப நான் அவ்வளவு போடுறேன் ஃப்ரம் அக்கௌண்ட். நான் ஒரு கண்டிஷன் எதுவுமே போட இல்லை. ரன் எக்ஸ்போர்ட் கொடுத்தேன் என்றால் ஓகே. கடைசியா வந்து இதுல வந்து கவ வரக்கூடாது. ரன் எக்ஸ்போர்ட் கொடுத்தேன் பாருங்க, மொத்தம் 360 ரெக்கார்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்கு. அதாவது இந்த டேட்டா பேஸ்ல 360 அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்ப 360 அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸையும் அது வந்திருக்கு. பாத்தீங்கன்னா பாருங்க, ரைட். அனுவல் ரெவென்யூ எல்லாத்துக்கும் பெரும்பாலும் இருக்கு. சிட்டி அட்ரஸ் பெருசா இல்ல, பட் அனுவல் ரெவென்யூ அக்கௌண்ட் நம்பரும் பெரும்பாலும் இருக்கு. இப்ப என்ன கொடுக்க போறேன், நீ வியா க்ளோஸ் கொடுக்க போறேன். வியா க்ளோஸ் என்ன கொடுக்கணும்னா வியா என்ன கொடுக்க போறேன்னா அக்கௌண்ட் நம்பர் எனக்கு எம்டியா இருக்கக்கூடாது. அக்கௌண்ட் நம்பர் யார் யாருக்கு வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எனக்கு வேணுமெண்டா என்ன போடலாம், அக்கௌண்ட் நம்பர் நாட் ஈக்குவல் டு எம்டி. மொத்தம் 360 இருக்கு. இப்படி நான் ரன் பண்ணினால் 12 தான் இருக்கு. ஸோ 12 ரெக்கார்ட்ஸுக்கு தான் அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் என்ன செய்யறேன், அக்கௌண்ட் நம்பர் எம்டி அண்ட் பில்லிங் சிட்டியும் நாட் ஈக்குவல் டு எம்டி. ரெண்டும் எம்டியா இருக்கக்கூடாது எனக்கு. சரியா? இப்ப ரன் பண்ணினது என்றால் 11, இன்னொன்று இல்லாம போயிடுச்சு. சரியா? இதுவே நான் ஓர் கொடுத்தேன் என்றால் 14, 12, 14 உங்களுக்கு உங்களுக்கு தெரியும். 12க்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்குன்னு தெரியும். அப்ப 2க்கு அக்கௌண்ட் நம்பர் இல்ல, ஆனா பிலிங் இருக்கு. இத மாதிரி நீங்க எத்தனை கண்டிஷன் போலாம். அண்ட் அண்ட் டோர் பக்கெட் யூஸ் பண்ணி லைக் அப்படி நீங்க மல்டிபிள் கம்ப்ளெக்ஸான கண்டிஷன்ஸை நீங்கள் இங்க வேர் க்ளோஸ்ல போடலாம். இது ஒரு சினாரியோ. தென் ஓட பை வந்து இருக்கு. ஓட பைனா நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட மென்ஷன் பண்ணி அந்த ஃபீல்ட அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ எனக்கு வேணும்னு கேட்கலாம். எனக்கு வந்து எனக்கு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் அசெண்டிங் ஆர்டர்ல வேணும். எனக்கு அக்கௌண்ட் நம்பர் அசெண்டிங் ஆர்டர், அதாவது அசெண்டிங் அக்கௌண்ட் நம்பர் சின்னதுல இருந்து பெருசு. சரியா? ஏஎஸ்சி அசெண்டிங் நாங்கள் ஏஎஸ்சி என்ன சரி. அப்ப இது வந்து பாத்தீங்க, சாரி, ஓர்டருக்கும் பைக்கும் இடையில வியா க்ளோஸுக்கு நாங்கள் ஒழுங்கால் போடவில்லை. வியா க்ளோஸ் போட்டுட்டு கண்டிஷன் நாங்கள் ஓடல வியா க்ளோஸ் கண்டிஷன் தேவையில்லை எங்களுக்கு. சி அக்கௌண்ட் நம்பர் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் முதலீடு எடுக்குது. நான் என்ன பண்றேன்னா இந்த அக்கௌண்ட்ல வந்து வியா க்ளோஸ்ல வந்து நான் இந்த எம்டிஎஸ்டில் போட்டு வரேன். இப்ப வியா அக்கௌண்ட் நம்பர் நாட் ஈக்குவல் டு எம்டி.
இப்போ 12 ரெக்கார்ட்ஸ். அக்கௌண்ட் நம்பர் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல CC21 இந்த CC63 94 ரைட் 978 அண்டு அசெண்டிங் ஆர்டர்ல சிசி போயிட்டு இந்த CD இருக்குது. ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல போகுது. இதே டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும்னா DESC அந்த போட்டா அது வந்து ரிவர்ஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா CDல வருது வேற ரிவர்ஸ்ல. இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்ட வச்சு நீங்க அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் வேணுமோ நீங்க கொடுக்கலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு எங்களுக்கு. இதுல இந்த பியாக்னோஸ்ல வந்து இந்த டேட் சம்பந்தமான சில ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கல அடிஷனல் சில க்ளோசஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கடைசி 3 மாசம் கிரியேட் பண்ணின அக்கௌண்ட்ஸ் மட்டும் வேணும். கடைசி 10 நாளுக்குள்ள மோடிஃபை பண்ணின அக்கௌண்ட்ஸ் சொல்லி சொன்னா பியாக்னோஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டட் டேட் இருக்கு தானே. நீங்க நார்மலா கிரியேட்டட் டேட்ல வந்து செய்யுங்க. வண்டிக்கு டேட் கண்டுபிடிச்சு என்ன டேட் 30 நாள் எல்லாத்தையும் 3 மாசத்துக்கு முதல் என்ன டேட் கண்டுபிடிச்சு அந்த டேட் வேல்யூ கொடுத்தா தான் நார்மலான குவாரியில மாதிரி பில்ட் ஆகும். அது என்ன சேல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி சொன்னா கிரியேட்டட் டேட் ஈக்குவல் போட்டு இதுல வேறங்க இந்த லாஸ்ட் 90 days, லாஸ்ட் ஃபிஸ்கல் குவார்டர், லாஸ்ட் ஃபிஸ்கல் இயர், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் என் டேஸ். இந்த லாஸ்ட் என் டேஸ் போட்டுட்டு நான் இந்த குட்டி நான் ஸ்மால் என் அதை நீங்க விரும்பி நம்பர் கொடுக்கலாம். இதனால் 19 வந்தால் கட்சி 10 நாள்ல கிரியேட் பண்ணி இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும். டேட்டா இல்லை ஏன் எல்லாமே கிரியேட் பண்ணப்பட்டது. அதை விட பிளஸ் 100 போட்டுறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு 1 நாள் கிரியேட் பண்ண டேட்டா 366 டேட்டாவும் கட்சி 100 நாள்ல கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு பேசிக்கலி. அப்ப இதை மாதிரி சில அடிஷனல் பாராமீட்டர்ஸ் அடிஷனல் இது நடவடிக்கை இருக்கு. இங்க நாங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். இது இங்க மட்டுமே நீங்க அபெக்ஸ்ல டிரெக்டா யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஸோ இது வந்து நீங்க குவேரி எழுதுற சில பேசிக்கான முறைகள். நீங்க இதுல குவேரி ரன் பண்ணி சரியா பிள்ளையாண்டு வெரிஃபை பண்ணிட்டு இந்த குவேரியை கொண்டு நீங்கள் உங்களோட இதுல வந்து யூஸ் பண்ணலாம். யாரு நான் பேர் செய்யறேன் இதை அப்படியே ரன் பண்றேன். ரைட், இதை அப்படியே காப்பி பண்ணி டெவலப்பர்னு சொல்ல போய் டிபக் நீங்க நார்மல் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அவரில் அந்த கிளாஸை கால் பண்ணி ரன் பண்றதுக்கு வந்து நாங்க நார்மலா வந்து இந்த எக்ஸிக்யூட் அனானிமஸ் விண்டோ யூஸ் பண்ணோம். நீங்க இந்த எக்ஸிக்யூட் அனானிமஸ் விண்டோ இருந்துச்சுன்னா கிளாஸ் எல்லாம் டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஒரு பீஸ் ஆஃப் கோடை எழுதி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அந்த பீஸ் ஆஃப் கோட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவோம். எக்ஸிக்யூட் அனானிமஸ் விண்டோ, அதாவது வந்து அனானிமஸ் வந்து நாங்கள் ரன் பண்றது. அது என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் நாங்க இப்ப யாரை வந்து ரிட்டர்ன் query பண்றோம்? அக்கௌண்ட் query பண்ணா யாரை ரிட்டர்ன் வருது நம்மளுக்கு எத்தனை அக்கௌண்ட் வரும்? சரி, நம்ம அக்கௌண்ட் வச்சா எப்படி சொல்லலாங்க? ஒரு அக்கௌண்ட் வருமா கணக்கு அக்கௌண்ட் வருமா? கணக்கு அக்கௌண்ட் அப்படி லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் வரும். அப்ப இந்த query வந்து நாங்க எப்படி நாங்க அபெக்ஸ்ல எழுதணும்னு சொல்லி சொன்னால் இந்த query நான் ரன் பண்ண போறேன். அப்ப ரன் பண்ணி ரிட்டர்ன் வாரம் நீங்க ஸ்டோர் பண்ணணும் தானே. இப்போ நாங்க பிடித்தோம் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் ACCOUNT அக்கௌண்ட் நான் டைப் டேட்டா டைப் கொடுத்துட்டேன். வேரியபிளுக்கு டேட்டா டைப் கொடுக்குற மாதிரி இன்னொன்று என்ன இருக்கணும்? பேர் இருக்கணும். அப்ப எனக்கு வந்து ACC லிஸ்ட் அந்த பேர் கொடுக்குறேன். இதுல நீங்கள் ஈக்குவல் கொடுத்து இப்படி ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள உங்களை குவேரிய போட்டீங்கள் என்றால் இவர் ரன் பண்ணுவார். சரியா? நான் இந்த செமிகோலன் கொடுத்து ரன் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இது ரன் பண்ணினாலும் எனக்கு தெரியாது என்ன நடக்க மாட்டேன். நான் எதுவுமே சிஸ்டம் பண்ணல. நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், ரன் பண்ணிச்சு லொக் வருது. பட் எனக்கு லொக்ல எதுவுமே வராது. டிபக் கொடுத்தேன்னா உங்க சிஸ்டம் நீங்கள் வந்து ஜாவால வந்து சிஸ்டம் பிரிண்ட் கொடுத்தீங்களா அதே மாதிரி நாங்க இங்க வந்து சிஸ்டம் டீபக் கொடுக்குறாங்க. டிபக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை நீங்க பிரிண்ட் பண்ணி பாக்குறதுக்கு அது கொடுக்குது. இப்ப நீங்க டிபக் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க இதுல வந்து டிபக் ஒன்லியே நீங்க செக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்த சிஸ்டம் டிபக்ஸ் மட்டும் காட்டும். இதுல நான் எப்ப என்ன செய்ய போறேன்னு சொல்லி நான் இந்த எக்ஸிக்யூட் அனிமஸ் விண்டோல வந்து இந்த அக்கௌண்ட் இருக்கிறதானே இதுல வந்து பிரிண்ட் பண்ண போறேன். நான் என்ன செய்யலாம்னா
சிஸ்டம் டாட் டீபக் அக்கவுண்ட் லிஸ்ட். நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எனக்கு அந்த அக்கவுண்ட் லிஸ்ட் அவ்வளோ அப்படியே ஃபுல்லா டேட்டா வந்திருக்கு எனக்கு இங்க. ரைட். இதுவே எனக்கு எத்தனை டேட்டா வந்ததுன்னு தெரியணும் என்றால் அக்கவுண்ட் லிஸ்ட் டாட் LENGTH லென் அக்கவுண்ட் லென் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை தானே? இது ஒரு பெரிய கஷ்டம் ஐயா நாட்டில். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் லெந்து சரி தானே இருக்கேன். அப்ப ஏன் இவர் இல்லை என்று சொல்கிறார்? இவர் போட்டது இல்லையா? இல்லையா? சாரி, மை பேட். இல்லையே, இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே. அக்கவுண்ட் லிஸ்ட் டாட் LENGTH சரியா தானே கொடுக்குறேன். வைடா ஓகே, இந்த ஃபங்க்ஷன் இருக்கட்டும், நான் திருப்பி வாரேன். இப்ப ஏன்னா இவரை வந்து இப்படி நீங்கள் ஸ்கிராப் பிராக்கெட்டுக்குள்ள போடலாம் என்று முதல் சொன்னான்னு சொல்லி சொன்னால், இப்படி நீங்கள் இந்த ரெக்கார்ட் டைப் இருக்கிறாரே அவர்கள் நீங்க டிரெக்டா இவரை இப்படி query எழுதி ரிட்டர்ன் பண்றது நல்லதில்லை. எப்ப நல்லதில்லை? இப்ப வேலை செய்யப்பவே செய்யணும். ஏன் நல்லதில்லை வேண்டா? ஞாபகம் நாங்க 10 டேஸ்க்கு query ரன் பண்ணிக்கல டேட்டா வரே இல்லை. ரைட். என்ன செய்யணும்? இதுல வந்து 10 டேஸ் மாத்திட்டு இந்த அக்கௌண்ட் லிஸ்ட் நான் இந்த சிஸ்டம் புக்ல போடுறேன். வரல. சரியா? இப்படிப்பட்ட எம்டி வார இடங்கள்ல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த அக்கவுண்ட் லிஸ்ட்டை வச்சு நான் ஏதாவது சில மனிப்புலேஷன்ஸ் செய்ய ட்ரை பண்ணினேன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் ஒன்றோட எக்ஸெப்ஷன் வரும். அபெக்ஸ்ல வந்து எக்ஸெப்ஷன், அதாவது சில மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ நார்மலா நீங்க ஒரு query-ய ரிட்டர்ன் பண்ணி அது டேட்டா டைப்புக்கு அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்குள்ள நீங்க முதல் அந்த வேரியபிளை வந்து இல்லாட்டி அந்த ஸ்பெசிபிக் டேட்டா டைப் இருக்கிற அந்த வேரியபிளை வந்து இன்ஸ்டன்ஷியேட் பண்ணணும். இன்ஸ்டன்ஷியேஷன் ஒன்றுக்கு இனிஷியலைசேஷன் ஒன்று இருக்கு. சரியா? இன்ஸ்டன்ஷியேட் பண்ணி நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், முதல் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி இந்த அக்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட் என்று நீங்கள் சொல்லணும். இவர் இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த அக்கவுண்ட் லிஸ்ட் யார் என்றால் ஒரு லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட், அதுக்குள்ள எனக்கு ஒரு புது லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட் தாங்க என்று சொல்லி நீங்கள் சொல்றீங்க. ரைட். எப்படி சொல்லி பிறகு அக்கவுண்ட் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்று நீங்க இதுக்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு நீங்க query எழுதியக்குள்ள என்ன நடக்கும் என்றால், இந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் என்ற எக்ஸெப்ஷன் வந்து வராம இருக்கும். ரிசல்ட் ஒன்றுதான் பெர்ஸ்பெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்க அப்படி டிஃபைன் பண்ணி இன்ஸ்டன்ஷியேட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்க query ரன் பண்றது பெட்டரான ஒரு அப்ரோச்சா இருக்கும். சரியா? அது விஷயம். ஸோ பேசிக்கா அப்படித்தான் நீங்க உங்களோட கோடிங் எழுதிட்டு போயிட்டு நீங்க அப்படித்தான் நீங்க அந்த அக்கௌண்ட் லிஸ்ட் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்யலாமனா அந்த போன் சொன்னேன் தானே, அந்த போனுக்கு உங்களுக்கு எழுதி காட்டுறேன். என்ன செய்ய போறேன், இந்த அக்கௌண்ட் லிஸ்ட் வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட், இந்த லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து இது வேண்டாம். யா அக்கௌண்ட் நம்பர் is not equal to inverted comma square bracket. இதுல வரும் 12 வரும். ஞாபகம் தான் என்ன பழசை இந்த அக்கௌண்ட் லிஸ்ட் வந்து போட போறோம். அப்படி சாரி,
இந்த ஃபாலோ நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா அப்படித்தான் எழுதுவீங்க. ஃபாலோ என்ன கண்டிஷன், முதலாவது இவர் ஒரு ஸ்பெசிபிக் லிஸ்டுக்கும் செட்டுக்கும் தான் நீங்க ஃபாலோ எழுத போறீங்க. அப்ப அந்த ஸ்பெசிபிக் லிஸ்டோ செட்டோ ஒரு டேட்டா டைப்பா இருக்கும். விளங்குதானே? என்ன இப்ப நீங்க இந்த அக்கௌண்ட் லிஸ்டுக்கு நீங்க லூப் எழுத போறீங்கன்னு சொல்லி சொன்னால், இதுல லூப் பண்ண போற அந்த ஸ்பெசிபிக் லிஸ்ட் டேட்டா டைப் என்ன? அக்கௌண்ட் லிஸ்ட் லூப் பண்ண போறீங்க. அப்ப இதை லூப் பண்ண போற அந்த அக்கௌண்ட் லிஸ்ட் டேட்டா டைப் என்ன? லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட். அப்ப அந்த அந்த லிஸ்டுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாரு? இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் போயிடும். நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த லிஸ்ட வந்து லூப் பண்ண போறோம். லூப் பண்ணக்குள்ள சில லாஜிக் ரன் பண்ண போறோம். சம்மதியாக போறோம். ஒவ்வொருத்தரும் அந்த லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் எடுக்க போறோம் தானே, அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அதான் என்ன செய்யலாம், இந்த கோட்ல அதுல வந்து அக்சஸ் பண்ணலாம். நான் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னால், முதல் அந்த லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாவுள்ள டைப், அக்கௌண்ட் டைப், அதோட பேர் ஏசிசி, தென் கோலோன். அதுக்கு பிறகு நீங்க எந்த லிஸ்ட ரன் பண்ண போறீங்களோ அந்த லிஸ்ட். சரியா? என்ன செய்யணும்னா ஒவ்வொரு என்ன செய்யணும்னா அந்த அக்கௌண்ட் லிஸ்ட்ல எத்தனை டேட்டா இருக்கோ அத்தனை தான் ரன் பண்ணும். அப்ப என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், வழியில இன்டீஜர் i is equal to 0 போட்டுட்டு i plus system debug i. இப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்கள்? எத்தனை தடவை எவ்வளவு டேட்டா இருக்கோ அத்தனை தடவை i இன்க்ரிமெண்ட் ஆகி பண்ணப்படும். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஒன்னொன்னுதான் சோழனோட செய்து பார்க்கலாம். இல்லை வேணாம், இப்ப நாங்க கொடுத்துருந்த பாருங்க, 1 2 3 4 5 12 வரைக்கும் இருக்கு. என்னது நான் பண்ணிருக்கேன், அந்த நாங்க எழுதின குவேரி வந்து 12 அக்கௌண்ட வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இது நமக்கு நார்மலா ஐஎன் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி இங்க நீங்க பார்க்கலாம். இப்ப லெட்ஸ் எனக்கு இதுல வந்து அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் இந்த ஐயனுக்கு வேண்டாம், ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் அக்கௌண்ட் நம்பர் வேணும் எனக்கு. ரைட்? அப்ப இந்த அக்கௌண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு அக்கௌண்டையும் நான் என்ன பேர் பண்றேன், அதனால இதுல கொடுத்த பேர். அப்ப இந்த லூப்புக்குள்ள ஏசிசி போட்டா என்ன மீனிங் என்றால், ஒவ்வொருத்தரமும் ரன் ஆகிக்குள்ள வர அக்கௌண்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்கு தானே, அதை நான் அக்சஸ் பண்றேன்னு அர்த்தம். நான் இதுல வந்து ஏசிசி அக்கௌண்ட் நம்பர் கொடுத்திருந்தா என்ன நடக்கும்டா, ஒவ்வொருத்தரும் லூப் வகைக்குள்ள அக்கௌண்ட் நம்பர் வந்து சிஸ்டம் இருக்கா. சரியா? சரி, இப்படி நடக்கும். இதே மாதிரி நீ என்ன செய்யலாம்னு சொன்னா, லூப் பண்ணி போட்டு எனக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்கு தானே, இந்த அக்கௌண்ட் நம்பர் அப்டேட் பண்ண வந்து வைப்போம். டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணிருந்தாங்க, அப்டேட் பண்ணல, அப்டேட் பண்ணணும். சால் நான் என்ன செய்ய போறேன் இருக்குல்ல, சிஸ்டம் கொடுக்கலாம் தானே, சிஸ்டம் கொடுக்குறேன் அக்கௌண்ட் லிஸ்டுக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால், அக்கௌண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு அக்கௌண்ட் நம்பர் பிளஸ் ஏபிசி. இது என்ன அவருக்கு ஏபிசி போட்டுருந்தேன். இதுல நான்
இதுக்கு கீழே போய் என்ன செய்யணும் என்றால் இன்னொரு சிஸ்டம் போடுறேன். ஓகே, அதாவது அது சேஞ்சுக்கு முதல் இது சேஞ்சுக்கு பிறகு இதனால படம் பண்றேன். நம்பர் ஏபிசி நம்பர் ஏபிசி நம்பர் ஏபிசி நம்பர் ஏபிசி வருதா? இப்ப நான் வந்து சாரி அந்த டேட்டா பேஸ்ல query ரன் பண்றேன். No. Account number is not equal to 12. ஆனா அக்கௌண்ட் நம்பர் மாறவே இல்லை பாத்தீங்களா? ஏன் மாற இல்லை? நாங்க டேட்டா ரன் டைம்ல டேட்டா மாத்தினாங்க. டேட்டா பேஸ்ல மாத்தி சொன்னாங்க நாங்கள் கோடிங் கிட்ட. அதாவது டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணல, டேட்டா பேஸ் மேனிபுலேஷன் நாங்க பண்ணல. ரன் டைம்ல டேட்டா எடுப்பீங்க, என்ன செய்யுங்க இந்த கோட் பாருங்க. ரன் பண்ணது ஒவ்வொருத்தர அக்கௌண்ட் இருக்கீங்களா, அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்றீங்க சரி, அக்கௌண்ட் நம்பர் அப்டேட் பண்றீங்க சரி, அக்கௌண்ட் நம்பர் அப்டேட் பண்ணிட்டு ஃபில் பண்றீங்க சரி, அது என்ன ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த சேஞ்ச் நீங்கள் டேட்டா பேஸ்ல அப்லோட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அப்டேட் யூபிடிஏடி அப்டேட் சொல்லி இந்த லிஸ்ட் தானே அதெல்லாம் கொடுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். எத்தனை எக்ஸிக்யூட் பண்ணிடணும்னு சொல்லி சொன்னால் இப்போ எனக்கு வரேன் தெரியல. இப்ப நான் இன்ஜெக்ட் இவ்வளவு ரன் பண்ணிங்க என்றால் சி எல்லாத்துக்கும் ஊற்றி கட் ஆயிட்டு சேல்ஸ் ஃபங்க்ஷன்ல வந்து இஎம்எல் ஆப்ரேஷன் மெயினான மூணு முக்கிய ஆப்ரேஷன் என்னது? இன்சர்ட், அப்டேட், டிலீட். அப்செட்டும் இருக்கு, அப்செட் காய்க்கிறாங்க, அது டிஸ்ட்ரிக்ட் நிறைய இருக்கட்டும். இந்த மூணு எப்படி நீங்கள் டிஎம்எல் ஆப்ரேஷன் சாதிங்கன்னு சொல்லி சொன்னால் அட்டாக்ஸ்ல எழுதுகிற கோடிங்ல ஒரு லைன் ஆஃப் என்ன செய்ய போறீங்க அண்ட் இதை நீங்க லிஸ்ட் தான் மூவ் பண்ணணும். You cannot call a, you can call account, you can call account, but you cannot call a set. Set வந்து நீங்க டிஎம் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அது ஒரு செட்டா இருக்கலாம், அது ஒரு லிஸ்டா இருக்கலாம், அதுவும் மெத்தாவும் இருக்கலாம். சரியா? அது நீங்க யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் டிஎம் ஆப்ரேஷன் என்று வரைக்குள்ள நீங்க செட்டை யூஸ் பண்ண இயலாது. அதே மாதிரி மெத்தையும் நீங்க பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேயா? ஓகே, இதான் இப்பதான் எக்ஸ்ஓக்யூஎல் டிஎம் ஆப்ரேஷன் தனி ஸ்லைட்ஸ் இருக்கு. நான் அதுக்கு போயிட்டு பிறகு வரேன். ஸோ இது வந்து பேசிக்கா நீங்கள் எப்படி எஸ்எக்யூஎல் குவரிஸை வந்து கோடிங்ல யூஸ் பண்ண போறோம் என்ற ஒரு எக்ஸாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் குவரிஸ் இம்பார்ட்டன்டான ஏரியா. ஏன் உங்களுக்கு தெரியும், ரெண்டு சைல்டு பேரண்ட் நிறைய எங்கள்கிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரெண்டு வகையான முக்கியமான ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன? மாஸ்டர் டீட்டெயில், லுக்அப். ஸோ ரிலேஷன்ஷிப் குவரியில வந்து நாங்கள் பண்ணோம் எஸ்கியூஎல் வேர்ல்டுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரெண்டு டேபிளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் பண்ணி கிரியேட் பண்ணுவீங்க. இங்கே அது உங்க குவரிகள் எப்படி பண்ணுவீங்க? ஜாயின்ஸ், இன்னர் ஜாயின்ஸ், அவுட்டர் ஜாயின்ஸ், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், நிறைய ஜாயின் இருக்கு. ஆனா அங்க எஸ்கியூஎல் ஜாயின் இல்லை. ஜாயின் என்ற கன்செப்ட் எங்கள்கிட்ட இல்லை. மணி டு மணி ரிலேஷன்ஷிப் பண்ணாலும் மணி டு மணி ரிலேஷன்ஷிப் பண்ணா என்ன ஆகும்? நாங்கள் அதுக்கு என்ன பேர்? ஜங்ஷன் ஆப்ஜெக்ட். many to many relationship வந்தா junction object வரணும் Salesforce, right? So for example, you can use relationship query to return objects of one type based on the criteria that to object of another type. நீங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து என்ன செய்யலாம் என்றால் ரெண்டு ஆப்ஜெக்டுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா நடக்கும் அக்கௌண்ட்டும் கண்டாக்ட், அக்கௌண்டையும் கண்டாக்டையும் சம்பந்தம் ரிலேஷன்ஷிப் இருக்கிற நேரத்தில் அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஃபீல்ட்ஸையும் ஒரே நேரத்தில் கூட்டி பண்ணலாம் நீங்கள்.
ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற கண்டிஷன்ஸை வச்சு மற்ற சாரி ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கண்டிஷனை வச்சு மற்ற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற டேட்டாவை எடுக்கலாம். இல்லாட்டி ரெண்டுலையும் சேர்த்து கண்டிஷன்ஸ் போடலாம். ரைட்? அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். அதான் ரிலேஷன்ஷிப் queries. For example, return all accounts created by Bob Jones and the contacts associated with those accounts. அதாவது ஜோன்ஸ் என்றவரால கிரியேட் பண்ண எல்லா அக்கௌண்ட்ஸும் வேணும் எனக்கு. அந்த ஒவ்வொரு அக்கௌண்டோட ரிலேட்டடா கண்டாக்ட் இருக்கிறேன் நானே, அந்த கண்டாக்ட் எனக்கு வேணும். இதனால அப்படி ரன் பண்றது அந்த பிரச்சனை இருக்கு. parent to child or child to parent relationship connecting the object. இப்படிப்பட்ட சினாரியோ நீங்க அப்படி ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை சேர்க்கிறீங்கன்னா கட்டாயம் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டாயம் இருக்கும். You can't write arbitrary queries such as return all accounts and users created by இப்படி நீங்கள் அந்த all விளையாட்டிங்க நீங்கள் இங்க இல்லைங்கள்ட்ட. ரைட்? அதான் அந்த ரிட்டர்ன் ஸ்டார் அந்த விளையாட்டிங்க இல்லை. ஸோ பேசிக்கா வந்து கண்டாக்டிங் அக்கௌண்டை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டாக்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா அது ஒரு டிரெக்ஷன். அக்கௌண்ட்ல இருந்து கண்டாக்ட் போனீங்கன்னா அது இன்னொரு டிரெக்ஷன். அக்கௌண்ட் கண்டாக்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா பேரண்ட் டு சைல்ட் ரிலேஷன்ஷிப். ரைட்? அது நீங்க அக்கௌண்ட்ல இருந்து கண்டாக்ட் பண்ணீங்கன்னா சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப். நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கல எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்களோ தெரியாது. நீங்க வந்து இப்ப ஒரு லுக் அப் ரிலேஷன்ஷிப்போ மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி பாருங்க டைம்ல கேட்கல. இந்த ரிலேஷன்ஷிப் நேம் அதுல காட்டும். அதனால விரும்பின மாதிரி மாத்தலாம். நாங்க டிஃபால்ட்டா ஒரு நேம் கிரியேட் பண்ணி நாங்க நினைச்சிருந்தாங்கன்னா மாத்துறது அப்படியே டிக்ஸ் கொடுத்துட்டு போறோம் காணிக்கிட்டு இருந்தாங்கள. அப்ப இந்த பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நேம் இருக்கும். அது இப்ப இந்த சினாரியில வந்து வித் கண்டாக்ட்ஸ். அத மாதிரி சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் நேம் இருக்கும் அக்கௌண்ட். இந்த நேம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நேம் தெரிஞ்சாதான் நீங்க குவரி எழுதலாம். அக்கௌண்ட் கண்டாக்ட் வந்து பேசிக்கா அப்படிங்கிற பாடம். நீங்க புதுசா ஒரு லுக் அப் ரிலேஷன்ஷிப்போ நீங்க புதுசா ஒரு மாஸ்டர் ரிலேஷன்ஷிப்போ கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நேம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இல்லாதீங்க ஒரே ஸ்ட்ரக்சர்ல போய் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை, பிக் டீல். பட் அந்த நேம் தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து குவரியை வந்து கிரியேட் பண்ணலாம். To be able to traverse these relationships for standard objects, a relationship name is given to each relationship. Home of the name is different depending on the directions of the relationship. பார்த்தீங்கன்னா இங்க வந்து கண்டாக்ட் அங்க இருந்து அங்க போன அக்கௌண்ட். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் பாருங்க. அண்டர்ஸ்கோர் சி என்ன எதுவுமே இல்லை. அண்டர்ஸ்கோர் சி வந்து என்ன மீனிங் அர்த்தம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்தால் அண்டர்ஸ்கோர் கரெக்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் வந்தால் அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப் ஃபீல்ட். சரியா? சோ சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் நீங்க குவரி பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் நேம் parent is the name of the foreign key and there is relationship name property that holds the reference to the parent object. நீங்க அப்படியெல்லாம் கணக்க யோசிக்க வேண்டாம். இதை வாட்சிங்கன்னா மண்டக்குழம்பு உங்களுக்கு வேண்டாம். சிம்பிள். கண்டாக்ட்ல இருந்து நாங்க அக்கௌண்ட்டுக்கு போறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு கண்டாக்டுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கும்? ஒரு கண்டாக்டுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கும்? ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கும். ஏன்? கண்டாக்ட்ன்றது சைல்டு, அக்கௌண்ட்ன்றது பேரண்ட். நாங்கள் கண்டாக்ட்ல இருந்த பேரண்ட்க்கு போனோம்னா சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் கட்டாயம் அது 1 to 1 தான், பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட சினாரியோல நாங்க என்ன செய்வோம்னா டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது கண்டாக்ட் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் நேம். ரைட்? ஸ்டாண்டர்ட் என்றபடியா அந்த அண்டர்ஸ்கோர் பிரச்சனை எதுவுமே இல்லை. நேம். அப்ப இந்த கண்டாக்ட் அக்கௌண்ட் நேம தான் ரெண்டு வைக்கிறேன். ஏன் 1 to 1 போறபடியா நான் எந்த அக்கௌண்ட் கூட தெரியும் எனக்கு. விளங்குதா?
ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ல இந்த டொக் நோட் காட்டிடலாம் நாங்க. ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த டொக் நோட் காட்டலாம் நாங்க. ஸோ கண்டாக்ட் அண்ட் அக்கௌண்ட் போயிருக்குல்ல ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறபடியே நாங்க கண்டாக்ட் அக்கௌண்ட் நேம், அதாவது இந்த கண்டாக்ட் அக்கௌண்ட் நேம் நீங்க எப்படி அர்த்தத்தில் விளக்கும் போடலாம், பிரச்சனை இல்லை. லெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மேல இன்னொன்று இருக்குன்னு சொல்லி அக்கௌண்ட் டாட் சம்திங் அதுக்கும் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. This query returns the first names of all the contacts in the organization and for each contact the account name associated with the contact. என்ன அப்ப இந்த ஒவ்வொரு கண்டாக்டோடையும் அசோசியேட் ஆயிருக்கிற அந்த அக்கௌண்ட் நேமையும் சரியா. இது ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது சைல்டுக்கு இரண்டு ரிலேஷன்ஷிப். இது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஏன் போகலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப் நேம் தெரிஞ்சா சரி, அது உங்களுக்கு பாடம் நாடு கூட பரவாயில்ல, நீங்க ஒர்க் ஸ்ட்ரக்சர்ல போய் பார்க்கலாம், அவர் தெரியல வேலை இல்லை உங்களுக்கு. ஸோ நாளைக்கு எக்ஸாம்பிள் காட்டிட்டு நான் அங்க ரன் பண்றேன். ரைட், நாங்கள் குவேரி எடிட்டர்ல போயிட்டு செலக்ட் ஐடி ஃப்ரம் கண்டாக்ட், அப்ப நான் நார்மலா ரன் பண்றேன். அப்ப என்னட்ட 500 கண்டாக்ட் இருக்கு பாருங்க. அவ்வளோத்துல ஐடி எனக்கு ஐடி மட்டும் இதுல வந்துட்டுது. இப்ப எனக்கு இதுல வந்து நேமும் வேணும் எனக்கு, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வருது. இப்ப இந்த ஒவ்வொரு கண்டாக்டையும் நேம் வேணும் எனக்கு என்றால் இந்த இதுக்கு பேர் இன்ஸ்பெக்டர் நான் உங்களுக்கு சேல்ஸ் பர்ஸ் இன்ஸ்பெக்டர். இந்த டூல் யூஸ் பண்ற அட்வான்டேஜ் என்ன, சஜஷன்ல எல்லாம் தரும், ஈவன் ரிலேஷன்ஷிப் கூட சஜஷன்ல தரும். நான் இதுல அக்கௌண்ட் டைப் பண்ண துவங்கினேன் என்றால் சரி, கவா போடையில கவா போட மறந்துடாதீங்க, கவா போட்டுட்டு அக்கௌண்ட் நான் டைப் பண்ண துவங்கினேன் என்றால் பாருங்க அக்கௌண்ட் ஐடி காட்டுது. அது அக்கௌண்ட் ஐடிக்கு பக்கத்துல வந்து ஒரு கண்ணாடி போட்டுருக்கு பாருங்க. அக்கௌண்ட் ஐடி பக்கத்துல பாருங்க போன் கண்ணாடி போட்டுருக்கு. அது வந்து ரிலேஷன்ஷிப் குறிக்குது. அது சம்திங் ஒரு லுக் அப் சம்திங் லைக் தட். இதுல பாருங்க 3 கோட் இருக்கு. அதுல மீனிங் என்ன, டேட்டா டைப். அதாவது இதுல இருக்கு ஒவ்வொரு பேருந்த டேட்டா டைப்பையுமே ஒரு கல் சொல்லுது. அதே நேரம் இதுல முதலாவது ஆரம்பிக்கிறாங்க பாருங்க அக்கௌண்ட், அதாவது ரிலேஷன்ஷிப் ஃபீல்டிவர் அண்ட் இதுல பாருங்க ப்ளஸ் அக்கௌண்ட் அடையாளம் போட்டுருக்கு. இதுல வந்து இவரை போட்டனால் எனக்கு பாருங்க அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபீல்டு ரெஜிஸ்டர் பண்ணது. உங்களுக்கு நீங்க கண்டாக்ட்ல இருந்து அக்கௌண்ட்டுக்கு போறீங்க, அந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு அடுத்தது யார் வேணும், லெட்ஸ் புட் அக்கௌண்ட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப ஒவ்வொரு கண்டாக்டின் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வேணும். அந்த ஒவ்வொரு கண்டாக்டையும் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு வேணும். இதை நான் ரன் பண்ணினேன்டா சி அக்கௌண்ட் நம்பர் வருது. அவங்க சிலருக்கு அக்கௌண்ட் நம்பர் இல்லை அன்பார்ச்சுனேட்லி. நான் இதுல என்ன செய்யலாம்னா அக்கௌண்ட் டாட் அக்கௌண்ட் நம்பர் நாட் ஈக்குவல் டு, நான் யாருக்கு குவேரி எழுதுறேன், வேர் கோர்ஸ்ல யார் இருக்கிறார், சாரி ஃப்ரம் கோர்ஸ்ல யார் இருக்கிறார், நான் யாருக்கு வேர் கோர்ஸ் போடுறேன் அக்கௌண்ட். அதான் ரிலேஷன்ஷிப். ரைட், அப்ப யார் யாருக்கெல்லாம் அதே 18 இருக்கும் வந்திருக்குது. அப்ப சில அக்கௌண்ட்ஸ் வந்து மல்டிபிள் கண்டாக்ட்ஸ் வச்சிருக்கணும். அதான் மீனிங் பேசிக்கலி. ஏன் 12 அந்த ஞாபகம் இருக்கா? ஓகே, அட்டவா. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் நாங்கள் டிவர்ஸ்ல போறது டிவர்ஸ் பண்ணி எடுக்கிறது. ஸோ சைல்டு பேரண்ட் பேசிக்கலி இது பேசிக்கலி கம்பேரிட்டிவ்லி ஈஸி. அடுத்ததான் கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட். அதாவது சைல்டு நீங்க அக்கௌண்ட்ல இருந்து கண்டாக்ட் வர போறீங்க. இங்க என்ன பிரச்சனை வரும்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் வர போறாரு. ஏன் ஒரு அக்கௌண்ட்டுக்கு கீழே மல்டிபிள் கண்டாக்ட்ஸ் இருக்கலாம். அப்ப நீங்க இங்க வந்து இந்த டாட் நோட்டிஃபிகேஷன் விளையாட்டு காட்டிடலாம். இங்க நாங்க என்ன செய்யணும் என்றால் நெஸ்டட் குவேரி தான் எழுதுவோம். அதாவது குவேரிக்குள் குவேரி அக்கௌண்ட் குவேரி பண்ணிக்குள்ள அது சம் அக்கௌண்ட் ரிலேட்டடா கண்டாக்ட் இருக்கு. ஸோ கண்டாக்ட்ல உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அதான் போட்டு நெக்ஸ்ட் குவேரியா எழுதும். அதாவது குவேரிக்குள்ள குவேரி, அதான் நெக்ஸ்ட் குவேரி. நீங்க நெக்ஸ்ட் லூப் இருக்கு, நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் கண்டிஷன் இருக்கு. அதாவது இஃப்க்குள்ள எழுதுறாங்க.
ஒரு லூப்புக்கு இன்னொரு லூப் எழுதலாம், ஒரு லூப்புக்கு இன்னொரு லூப் போடலாம். அது 2D லூப் மாதிரி. அப்ப லூப் போட்டீங்கன்னா ஒரு லூப் 5 தரம் ரன் பண்ணும், இந்த லூப் 2 தரம் ரன் பண்ணா மட்டும் 5 தரம் 2 10 தரம் ரன் பண்ணும். அது அப்படி நீங்க லூப் போடுறதெல்லாம் உண்மையா கூட அதே உங்க பெர்ஃபார்மன்ஸை வந்து அது ஹீலி ஆக்குது, ரைட்? ஸோ நெஸ்டட் லூப் எல்லாம் நீங்க ப்ரோக்ராமிங் கோடிங் குவாலிட்டியை செக் பண்றதுக்கெல்லாம் டூல்ஸ் இருக்கு. இப்ப அந்த டூல்ஸ்லாம் நீங்க நெஸ்டட் லூப் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லும் இது வந்து லைக் சரியில்லை, நீங்க வந்து உடைக்கணும், இன்னும் கொஞ்சம் மொடியுலர் ஆகி சின்ன சின்ன பீஸா நீங்க கோட் எடுக்கணும் எல்லாம் சொல்லுவோம். அது சரி, அதெல்லாம் பேர் கதை இருக்கு, நம்ம பின்னாடி இதுக்கு வரும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா சில அக்கௌண்ட் நேம் இந்த கமா போட்டு தேர்ந்தரும் நெஸ்டட் குவெரி. யாருக்காக? கான்டாக்டுக்காக. சரியா? அப்ப இது ஏன் இப்படி வருது? இப்படிப்பட்ட குவெரி நாங்கள் எங்க எழுதுவோம்னு சொல்லி சொன்னா பேரண்ட் சைல்டுக்கு வரைக்கும் நாங்கள் எழுதுவோம். அதாவது 1 to many வரைக்குள்ள நாங்கள் இப்படி இன்னொரு நெஸ்டட் குவெரிக்குள்ள இது வாங்க கண்டாக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃப்ரம் கண்டாக்ட். நார்மலாக கண்டாக்ட் கண்டாக்ட் தான் வருவாங்க. ஞாபகம் இருக்கா? இங்க கண்டாக்ட் போடல, கண்டாக்ட் வரும். அதான் ரிலேஷன்ஷிப் நேம். அப்ப இந்த குவெரிக்குள்ள யூஸ் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப் நேம் தான் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணிடலாம். இது ஸ்டாண்டர்ட் டொபிக்டர் கூட உங்களுக்கு பண்ண இருக்கு. நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு கஸ்டம் கிரியேட் பண்ணி பாருங்க, அண்டர்ஸ்கோ ஆர் எல்லாம் நீங்க எழுத வேண்டியதா இருக்கும் உங்களுக்கு. சரியா? சோ அதனால நான் இன்னைக்கு அப்பெக்ஸ்ல நாங்க படிக்கிறது ஒரு 1% கூட இல்ல, ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். பட் உண்மையான அப்பெக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கம் இருக்கு, ரைட்? ஓகே. ஸோ இதை நாங்க ரன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் செலக்ட் ஐடி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஐடி நான் என்ன செய்ய போறேன்னா முதல் ஒரு கோடி எழுத போட்டு பிறகு மெட்ட போய் எழுத போகலாம், ஈஸி எனக்கு அக்கௌண்ட். எங்க என்ன செய்ய போறேன்னா கம்மா போட்டு இன்னொரு பக்கெட்டுக்குள்ள செலக்ட் ஐடி ஃப்ரம் கண்டாக்ட் காணலே கண்டாக்ட். சரி போட்டு எனக்கு இதை நடக்கும் தானே, இல்லாட்டி பிளேன் சொல்லி போறேன். பிளேன் சொல்லி பாருங்க. எஸ் சி கண்டாக்ட் கூட வேலை செய்யல, கண்டாக்ட் கூட தான் வேலை செய்யும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் எத்தனை கண்டாக்ட்ஸ் இருக்குன்னு அது பாக்குது. மொத்தம் எத்தனை 364 அக்கௌண்ட்ஸுக்கு எனக்கு ரிட்டர்ன் பண்ணி இருக்குது ரெக்கார்ட். சரிங்களா? அவ்வளவு ரெக்கார்ட். இதுல வந்து ஒவ்வொரு கண்டாக்ட் இந்த சைஸ் என்ன, ரெண்டு இந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கண்டாக்ட் வந்து 2 கான்டாக்ட் இருக்கு. இங்க பாருங்க 2 ஆப்ஜெக்ட் வந்து வந்திருக்கு எனக்கு. அது என்ன அத மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டாக்ட் முதலாவது கண்டாக்ட் என்ன, ரெண்டாவது கண்டாக்ட் என்னன்னு தெரியுது. இதுல மேக்சிமம் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ல எத்தனை கண்டாக்ட் இருக்கோ அத்தனை லிஸ்ட் வரைக்கும் அது போகும். அது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 ஹெடிங் பாத்தீங்கன்னா கண்டாக்ட் ரெக்கார்ட் 1, கண்டாக்ட் ரெக்கார்ட் 2, கண்டாக்ட் ரெக்கார்ட் 3 வரைக்கும் போகுது. அதே 0 ஸ்டார்ட் பண்ற வழியா அதே தானே 1 2 3, ஸோ டோட்டல் 4, ரைட்? பேசிக் அரே. அப்போ மேக்சிமம் வந்து இதில் நாங்கள் என்ன சொல்லலாம்னா மேக்சிமம் எங்கள்கிட்ட 4 அக்கௌண்ட்ஸ் இருக்கிற கண்டாக்ட், சாரி 4 கண்டாக்ட்ஸ் இருக்கிற அக்கௌண்ட் எங்கள்கிட்ட இருக்கு சொல்லலாம். ஸோ நீங்க பேரண்ட் டு சைல்டுக்கு வரந்தால் இப்படி குவெரிஸ் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? அகைன் நான் இது ஸ்டாண்டர்ட் ஃபன்னா இருக்கு, ஈஸியா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஓகே. இந்த பாருங்க, இது வந்து ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட். கஸ்டம் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சைல்டு பேரன் போகைக்குள்ள உங்களோட ஃபீல்ட் நேம் எல்லாம் கொடுப்பீங்க. ஆனா ஒரு ஃபீல்ட்ல இருந்து பேரண்ட் போய்க்குள்ள அண்டர்ஸ்கோ ஆர் வருது பாருங்க. ஆர் மீனிங் ரிலேஷன்ஷிப் ஃபீல்ட் போட்டு அங்காளி உங்களுக்கு போடுவீங்க. அந்த ஆப்ஜெக்ட் கஸ்டம் ஃபீல்ட்ல போடுறீங்க நீங்க. ஸோ அது வந்து சைல்டு பேரன் போட முறை. இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் செலக்ட் லாஸ்ட் நேம்
இதுவும் அதே தான். நீங்க பாத்தீங்கன்னா சின்டெக்ஸ் ஒன்றுதான். என்ன வித்தியாசம்? இதுல நீங்க இந்த கோல் பண்ற இந்த இந்த ஃபீல்டு இருக்கிறதானே, இது வந்து உங்களுக்கு பேரண்ட் டு சாரி சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் இங்க வரும், பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் இங்க வரும். இது நீங்க போய் ஒப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட் டு சைல்டு ரிலேஷன்ஷிப் நேம் என்னண்டும் சைல்டு டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் நேம் என்னண்டும் தனித்தனியா இருக்கும். அதை நீங்க பார்த்து query எழுதி கொள்ளலாம். இல்லை நீங்க இன்டர்நெட் உள்ள யூஸ் பண்ணி query எழுதி போட்டு கம்பெனி பண்ணி அஃபெக்ட் கோட்ல எழுதினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி. அதான் நாங்க செய்யறது. என்னால் சேவ் டு டைம் டைம் சேவ் முக்கியம் உங்களுக்கு. அதனால ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ன்றது வெரி ஈஸி. ஒரு அக்ரிகேட்டை கண்டுபிடிக்கிறது, டோட்டல் கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறது, அப்படிப்பட்ட நீங்க SQL பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் SQL-லயும் இருக்கு, அதெல்லாம் SQL-லயும் இருக்கு. சரியா? அது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகே, அப்ப அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பார்க்கணும். குயிக்கா அக்கௌண்ட் பத்தி பார்க்கறபடி அக்ரிகேட் ஈஸியா பார்க்கலாம். நாங்கள் நீங்க எப்படி செய்யலாம்? செலக்ட் கவுண்டர் ஐடி என்றால் மொத்தம் பாருங்க 367 ரெக்கார்டு மொத்தம் இருக்கு. 367 ரெக்கார்டு காட்டு. அது என்ன செய்யணும்னு சொல்லினால் ஏ பி ஜி ஆஃப் annual revenue. அதாவது என்ன அக்கௌண்ட் annual revenue என்னன்னு செய்யும்? இருக்கிற எல்லா அக்கௌண்ட் annual revenue கூட்டி 367 பிரிக்கணும். இதான் என்ன இருக்கிற annual revenue. அது மாதிரி நம்ம வந்து நம்புறேன். சாரி சம் சொல்லி சொன்னா ஒரு கூட வந்துட்டு இதனோட இருக்கிற அக்கௌண்ட்ஸ் இந்த ரெவென்யூஸ் இந்த டோட்டல் சம். இதனால நீங்க மேக்ஸ் இருக்கு, மின் இருக்கு. ஸோ எல்லாம் நீங்க சி மேக்ஸ் அதாவது என்ன கேட்கறதுலயே கூடினது அனுவல் ரெவென்யூ கூடினது இந்த அனுவல் ரெவென்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இதான அது. அப்படின்னு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் இதெல்லாம் SQL இருக்கா? SQL உங்களுக்கு சிம்பிளா தெரியும். இவர் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டூல் தானே. இந்த இன்ஸ்பெக்டர் டூல் என்றவர் வந்து எக்ஸ்டர்னல் டூல் தானே. அப்ப உண்மையான SOQL இல்லாத சில விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கு. அதுல முதலாவது விஷயம் என்னன்னா இந்த செலக்ட் ஆல் ஃபீல்ட்ஸ். உண்மையான SOQL செலக்ட் ஆல் ஃபீல்ட்ஸ் என்ற பக்கம் இல்ல. இது எக்ஸ்டர்னல் டூல் படியா அவங்க அதை வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க அப்படி ஃபீல்ட்ஸ் டைப் பண்ணி ஃபீல்ட்ஸ் ஆல் இருக்கு தானே. நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, அந்த பேரில் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேஞ்ச் நடக்கும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா லிமிட் கண்டக்ட் பண்ணும். அது ஏனென்றால் இந்த செலக்ட் ஒரு கேக்ல மேக்சிமம் 200 தான் நாங்கள் போட முடியும். 1 செகண்ட் கைஸ், கெட்டிங் ஃபோன் கால். சஞ்சி ஓகே. ட்ரை பண்ணி சொன்னால் சி the SOQL fields function must have a limit of at most 200. So 200 maximum. So minimum limit 10 போடலாம், லிமிட் 1 போடலாம். ரைட், லிமிட் 1 போட்டா வெளியே செய்ய லேன் 200 இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீல்ட்ஸையும் அது
அது எடுத்து தரும். இப்படி போய் கொண்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். மற்ற மாதிரி வந்து கொண்டே இருக்கும். மேக்ஸிமம் இருக்கிற எல்லா ஃபீச்சரையும் உங்களுக்கு எடுத்து தரும். ரைட். ஸோ தட்ஸ் இது வந்து அடிஷனல் உண்மையா ஆக்சுவல் எஸ்ஓக்யூல இல்ல ரெப்பாட்டி டூல்ன்றபடியா இது நீங்க வேலை செய்யுது. ஓகேயா? ரைட். இப்போ நிறையா பொருள் முடிக்கணும். ஓகே. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் SOSL இது வந்து நான் இன்டராக்ஷன் மட்டும் தான் தரப்போறேன். இன்னும் காட்ட மாட்டேன். இது நான் சொல்றது வந்து சேம் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் சர்ச் லாங்குவேஜ். அதாவது மல்டிபிள் டேபிள்ஸ் எக்கோஸா நீங்கள் டேட்டா சர்ச் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த SOSL யூஸ் பண்ணலாம். உங்களால் வந்து நீங்கள் SOQL வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன செய்வார் என்றால் மல்டிபிள் டேபிள்ஸ்ல போய் அதாவது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்ல போய் அது நீங்க அந்த ஆப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன ஃபீல்ட்ல தேடணும் ஒரு கீவேர்டு வந்து இருக்கும்போது அந்த கீவேர்டு என்னெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் செஞ்சா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுவீங்க. இங்க வந்து ஃபைண்ட் என்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். செலக்ட் என்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஃபைன் ஃபைன் தான் இங்க கீவேர்ட். ஃபைன் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ரிட்டர்னிங் அக்கௌண்ட் ஐடி ப்ராப்ளம் என்னன்னு ஸோ எஸ்எம்எஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்னா அதை வந்து நீங்க இப்போதைக்கு ஒரு மணி தேவையில்லை. பட் நீங்கள் முடிவு செய்யல உங்களுக்கு இது வரும். அடுத்தது டிஎம்எல் லாங்குவேஜ் நான் அப்படி சொன்ன மாதிரி இன்சர்ட் வந்து நீங்கள் டிலீட் பாவிக்கலாம். ரைட். அப்டேட் பாவிக்கலாம். அதே மாதிரி இன்சர்ட்டுக்கு நீங்க பாவிக்கலாம். இன்சர்ட் நீங்கள் அக்கௌண்ட் வந்து டிஃபைன் பண்ணுவீங்க. அக்கௌண்ட் நேம் கொடுப்பீங்க. நியூ அக்கௌண்ட் அது வேல்யூஸ் டிஃபைன் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து இன்சர்ட் பண்ணப்படும். அதே மாதிரி ஓல்டர் அக்கௌண்ட்டை ரிட்ரீவ் பண்ணி அதை அப்டேட் பண்ண போறீங்கன்னா அப்டேட் பண்ண கொடுத்தீங்கன்னாலும் பண்ணாகும். ஸோ டிஎம்எல் அப்ளிகேஷன் முதல்ல சொன்ன மாதிரி நீங்க வந்து டேட்டா பேஸ் கனெக்ஷன் எதுவுமே கிரியேட் பண்ண தேவையில்லை. அபெக்ஸ் கோடிங்ல நீங்கள் இன்கோர்பரேட் பண்ணி நீங்கள் டிஎம்எல் அப்ளிகேஷன்ஸ் வந்து எழுதலாம். சாரா டிஎம்எல் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னு சொல்லினா இது வந்து அப்டேட்டுக்கு நாங்கள் அப்போ ரெண்டு காட்டினது அப்டேட் இது வந்து இருக்கு ப்ராக்டிஸ் என்னால் ஏதாவது எது வந்தால் என்ன எக்ஸெப்ஷன் பார்க்கறதுக்காக. ஸோ அது வந்து அப்டேட்டுக்கு இவர் வந்து டிலீட்டுக்கு ரைட். இதுதான் வந்து குயிக் ஸ்டார்ட். நீங்கள் அந்த குயிக் ஸ்டார்ட் கோடிங் ஃபார் அட்மின்ஸும் செய்ய வேண்டி இருக்கும். அதுக்கு முதல் நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி சொன்னால் இந்த இன்சர்ட் பண்றதே மக்கா காட்டிட்டு நாங்கள் லஞ்ச் பிரேக்குக்கு போகலாம். ஸோ அதுக்கு என்ன செய்ய சொன்னால் அக்கௌண்ட் ACC is equal to account ACC dot எக்ஸாம்பிள் என்ன பண்ணாங்க ACC dot நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் ஒவ்வொரு ஃபீல்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் அப்போ நேம் ஃபீல்டுக்கு நான் ஒரு பெயர் கொடுக்குறேன்னா ISFO கொடுத்துட்டு இப்போ இன்சர்ட் இவன் கேபிட்டல் ஜாவா வந்து கேஸ் தான் கேபிட்டல் ஸ்மால் பார்க்கணும். பார்க்க தேவையில்லை. கேபிட்டல் அடிச்சாலும் வேலை செய்யும், ஸ்மால் அடிச்சாலும் வேலை செய்யும், பிரச்சனை இல்லை. இன்சர்ட் ACC இப்போ நான் நீங்க போயிட்டு select account select from account is equal to today இன்றைக்கு கிரியேட் பண்ணின அக்கௌண்ட் எனக்கு வேணும். நேம் வேணும் வந்து நான் கிரியேட் பண்ணேன். கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் கிரியேட்டட் பை யார் கிரியேட் பண்ணின யூஸரோ அவற்றை நேம் கிரியேட்டட் அப்போ கிரியேட் பண்ணப்பட்டது வந்து கொடுப்பீங்கன்னா அந்த டேட்டாவும் வரும். சி எந்த லைக் நான் யூஸர் என்ன கிரியேட் பண்ண முடியும் அது வருது. இன்னொன்று பாருங்க வந்து கிரியேட்டட் டேட்ன்ற ஃபீல்டு வந்து பாருங்க ஒரு வித்தியாசமான ஃபார்மேட்ல வருது. டேட்டும் டைமும் இருக்கு, இடையில டிஎம் லெட்டர் இருக்கு. ஸ்ட்ரக்சர் சொல்றது மிலிட்டரி டைம் ஸ்ட்ரக்சர்னு சொல்றது. இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா
இயர் இருக்கு, மந்த் இருக்கு, டேட் இருக்கு, க்கு பிறகு டைம் வரும். 07 என்றது அவர், 01 என்றது செகண்ட், சாரி மினிட், செகண்ட், மில்லி செகண்ட். இந்த பர்சனிங்கால வாரம் என்ற எண்ணத்தன்மை என்னன்னா எந்த டைம் ஜோன் சொல்லும் இது. இதற்கு காரணம் வந்து ஜிஎம்டி டைம் ஜோன்ல. சரியா? சரியா? இது வந்து ஜிஎம்டி டைம் சொன்னது. 7:09 எங்களை வந்து 5:30 5:30 தான் எங்களோட டைம் ஜோன், ஐஎஸ்டி டைம் ஜோன். 5:31 உயர்த்தல் 12:31 உயர்த்தினபடியா வீடியோ இல்லைன்னா 7:01 காட்டுது. இந்த ஜோன் சார்ந்த டைம் ஜோன்லயும் இவர்களுக்கு வேணும் என்றால் என்ன செய்யலாம்னா ஃபார்மேட் கொடுத்து விட்டால் என்ன செய்யலாம், இந்த மல்டி டைம் ஜோன் இருக்கிறானே அதை ரிமூவ் பண்ணி அந்த கரண்ட் டைம் ஒன்று தருவாரு. சீப்பர் காட்டு விஷயங்கள் அட்வான்ஸா இந்த கார் யூஸ் பண்றது அட்வான்டேஜ் இதெல்லாம் உங்களுக்கு. சரியா? இப்படி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ தட்ஸ் இட். பிரேக் பிரேக்கு போகலாம். பிரேக்கால வந்து நீங்கள் இந்த கம்பெனி நினைக்கிறேன் நீங்க மேலே அது முடிக்காத கலர முடியுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இதோட வந்து கண்டினியூ பண்ணுவோம். இதுல வந்து அபெக்ஸ் செஷன் வந்து இதுல கம்ப்ளீட் ஆகுது. அட்வான்ஸ் எஃபெக்ட்ஸ் மட்டும் சொன்னால் அட்வான்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க வரும்போது பிறகு வந்து பாருங்க தெரியாத மாதிரி ஈவினிங்ல வந்து எல்டபிள்யூசி செஷன் பார்ப்போம். அதே நேரத்துல கொஞ்சம் இன்னும் சில அட்வான்ஸான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு அது பிறகு உங்களோட அசைன்மெண்ட் நீங்க என்ன ஆட்டத்தில் இருக்கிறீங்கள், ஹெல்ப் வேணுமா சப்போர்ட் வேணுமா அந்த விஷயங்களையும் நாங்கள் ஈவினிங் செஷன்ல பார்ப்போம். வார சனிக்கிழமை ஃபைனல் அசைன்மெண்ட் அண்ட் டெஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். சரியா? ஓகே. ரெக்கார்டிங் நம்மளோட சொப்பங்கள்